எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Ephesians 5:10. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். Proving what is acceptable unto the Lord. அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். Loving Lord, we thank thee. ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலே இங்கே வாசிக்கப்படுகிற இந்த வசனத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். We commit the portion that we read into thy hands. ஆசீர்வதித்து இதை பிட்டு உம்முடைய கரத்தில் எடுத்து இதை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். Lord, thou hast got to bless it, take it into your hand, break it. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வேத புஸ்தகத்திலே 14 நிருபங்களை எழுதியிருக்கிறார். Here we find Saint Paul having written 14 epistles. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்துக்காக எழுதப்பட்டவைகள். Each and every epistle was written for a certain cause. இந்த எபேசிய நிருபம் மிகுந்த ஆழமான அனுபவம் உள்ள விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம். The epistle of Ephesians are written to the believers who are going deep into நீங்கள் மற்ற எல்லா நிருபங்களையும் விட மிக ஆழமான ஒரு அனுபவத்தை விரும்புகிற எபேசு சபைக்கு தேவன் இந்த அநேக காரியங்களை ரகசியம் என்று எழுதினார். And God has exposed several things as mysteries to the church of Ephesians who இந்த சபையை குறித்து வெளிப்படுத்தல யோவான் தரிசனம் கண்டபோது நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பு என்று சொல்லி அந்த சபை ஒரு ஆதியிலே தேவன் மேல் அன்பு கொண்ட அதிகமாய் தேவனை நேசித்த ஒரு சபை என்பதை நாம் அறியலாம். When John spoke about this church, he spoke about the first love that the church had for Jesus Christ. இந்த சபைக்கு அவர் எழுதுகிறார், he writes for the church. கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று சோதித்து பாருங்கள். Try as to what is desirous unto the Lord. வாழ்க்கையிலே சோதனை அல்லது பரீட்சித்தல் என்பது மிக அவசியம். Tests and examinations are very much needed in our life. அநேக வேளைகளிலே சொல்வார்கள், நல்ல ஹெல்த்தியா இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுவாங்க, கொஞ்சம் உடம்ப செக்அப் பண்ணிக்கங்க. Looking at a healthy person, they ask them to get their body checked up. என்னுடைய நண்பர்கள் சிலர் சொல்வாங்க, பாஸ்டர் கொஞ்சம் ஒரு செக்அப் பண்ணிக்கலாமா? My friends used to ask me whether we could check. நல்ல ஹெல்த்தியா இருக்கேன் பிரதர். Be very healthy, brother. இல்ல எதுக்கு ஒரு செக்அப் பண்ணிக்கலாம். Yet I would like to go for a check. நான் நினைக்கிறேன் வியாதிப்பட்டவனுக்கு மாத்திரம் செக்அப் இல்ல, நல்லா இருக்கிறவங்களும் செக்அப் பண்ணிக்கிறாங்க. A checkup is not only for the sick but also for நீங்கள் those who are ஆஸ்பத்திரிக்கு செல்வீர்களானால், if you would go to the hospital today, வியாதிப்பட்டவர்கள் செக்அப் பண்றாங்கன்னு சொல்லல, நல்ல சரீர சுகம் உள்ளவர்களும் தங்களை மந்த்லி செக்அப் பண்ணிக்கொள்ளுகிறார். Not those who are sick who check up, but also those who have good health, they check up every month. இந்த பரிசோதனை அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. So this medical examination shows many things. அதே போல ஒரு அன்புள்ள சபை, தேவனால் நேசிக்கப்பட்ட சபை, ஆண்டவருக்கு அதிகமான கிரியை செய்த சபை, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற சபையை பார்த்து பவுல் எழுதினார், நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள். A church of love, a church full of Christ, in the love of Christ. Paul says you try and examine. என்ன சோதித்து பார்க்கணும்னு சொன்னா, what have they got to examine? கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று சோதித்து பாருங்கள். They have got to test and try as to what is good unto the Lord. ஏனென்றால் why? நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற வேளையிலே, when Paul writes to 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களானால், 1 Corinthians 10 from the first verse. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் இப்படி இருக்க சகோதரரே, அதுக்கு முந்தின வசனத்தை பாத்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்ப பவுல் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். Here Paul gives a warning. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ற நான், I who preach to others. பவுல் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார், Paul preached to மற்றவர்களை ரட்சித்தார், he saved others, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்தார், and he served others. மூன்றாம் வானவருக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். He was taken to the third heaven. பல சாக்கியமான அனுபவங்கள் இந்த பவுலுக்கு இருந்தன.
Paul had accomplished many challenging tasks. ஆனால் அந்த பவுலுக்குள்ளே ஒரு பயமும் இருந்தது. Paul also had fear within him. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் ஆகாதவனாய் போய் விடக்கூடாது. Lest by any means I, having preached to others, அப்போ மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறதுனாலே எல்லாரும் ஆயிட்டாங்க தேறிட்டாங்க என்பது அல்ல. By preaching to others, it does not mean that he is perfect. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறவர்களும் வாழ்க்கையிலே தேவனால் ஆகாதவர்கள் என்று தள்ளப்படுகிற ஒரு காலம் இருக்கிறது. Those who preach to others, there is a period for them when they are being cast away by the Lord. ஆண்டவராய் இயேசு ஓமைகளை சொல்லுகிற வேளையிலே When the Lord Jesus Christ ஒரு எஜமான் வெளியே புறப்பட்டு போனான். a certain master went. அவன் தன்னுடைய திறமையான ஊழியர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் திறமைக்கு தக்கதாக 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து என்று சொல்லி அவர்களுக்கு தாலந்துகளை கொடுத்தான். He took certain wise servants and gave them talents according to அவர்கள் the திரும்பி capacity. வரும்போது கணக்கு கேட்டான். So when he returned, he asked an account of it. 2 பேர் அவனுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். 2 people entered into உன் the எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. enter the joy of thy master. ஆனால் ஒரு ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், But looking at one servant, the Lord said, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, wicked and slothful servant, அக்கினி கந்தகம் என்ற தள்ளுங்கள் என்று சொன்னார்கள். cast him into burning fire. அப்போ 3 பேர் ஊழியக்காரர்கள் தான். 3 of them are workers. 3 பேர் திறமை உள்ளவர்கள். 3 of them are talented. எஜமானுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள். Trustworthy of the தன்னுடைய master. ஆஸ்திகளை ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள். They were trustworthy even to surrender their ஆனா breath. 2 பேர் மகிமைக்குள்ளே போனார்கள், ஒருவன் வேதனைக்குள்ள இடத்துக்கு போனான். But 2 of them entered the glory of God, whereas one entered the ஊழியனாய் kingdom. இருக்கிறதுனாலே ஊழியம் செய்கிறதுனாலே பரலோகம் கேரண்டி இல்ல. Just being a servant of God and serving God, heaven is not granted for them. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to God. ஆகினால் பவுல் சொன்னார், நான் ஆகாதவனாய் போயிடக்கூடாது. Paul said, lest I should நான் be a இவ்வளவு castaway. ஊழியம் செய்றேன், இவ்வளவு பிரயாசப்படுறேன், Having served the இவ்வளவு Lord, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றேன், having gained several கடைசியில் souls. என்னுடைய முடிவு ஆகாததாய் போயிடக்கூடாது. Ultimately, my end should not be a castaway. அதனாலே என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். It is because of that I keep my body under subjection and இப்படி இருக்க control. சகோதரரே, Moreover, brethren, வேதம் சொல்லுகிறது, the word of God நீங்கள் says, எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், வாசிங்க. நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்திலே தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இவ்வளவு பெரிய சிலாக்கியம் பெற்ற ஒரு ஜனங்களை எழுதுகிறார். writing to a nation who received the privileges. எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். They were delivered from the land of Egypt. அவர்கள் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் மோசேக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். They were baptized by Moses in the cloud எத்தனையோ and சிலாக்கியங்கள் அவர்களுக்கு இருந்தன. and they had several privileges. ஞான போஜனத்தை புசித்தார்கள். They had the spiritual ஞான தண்ணீரை பருகினார்கள். spiritual drink. வானத்தின் அப்பத்தை சாப்பிட்டார்கள். and ate the manna from heaven. கன்மலை தண்ணீரை சாப்பிட்டார்கள். and they drank water from the rock. அவர்களுக்கு முன்பாக தேவன் நடந்தார். and God walked தேவன் அவர்களோடு இருந்தார். God was with them. இரவும் பகலும் அக்கினி ஸ்தம்பத்திலே மேக ஸ்தம்பம் நடத்தப்பட்டார்கள். day and night they were led by the pillar of அவர்களுக்கு fire. நல்ல வாக்குத்தத்தம் இருந்தது. There was a good promise for them. எல்லாமே இருந்தது. They had everything. ஆனால் வேதம் சொல்லுகிறது, But the word of God says, அதிகமான பேரிடத்திலே தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை. but with many of them God was not well ஆகையால் pleased. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. Therefore they could not enter the land of Canaan according to the தேவன் promise of அவர்கள் God. மேல் திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை. God was not able to fulfill his purpose on them. அவர்களுக்காக பட்ட பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போயிற்று. And the efforts that he had laid on them were waste. 40 ஆண்டுகள் நடந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வீணாய் போயிற்று. Spiritual life that they led for 40 years went in vain. அவர்கள் ஏன் செய்த காரியம் என்ன? Why? What happened to them? அவர்கள் தேவனுக்கு
பிரியமாய் இல்லை. They were not pleasing unto God. ஆகையினாலே கானானுக்கு செல்ல வேண்டியவர்கள், ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வேண்டியவர்கள் நடுவழியிலே அழிந்து போனார்கள். Those who had to enter the land of Canaan and inherit the blessings. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள். 1 Corinthians 10:11. அவர்கள் எப்படியெல்லாம் அழிந்தார்கள் என்பதை எழுதிவிட்டு இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தரங்களாய் அவர்களுக்கு சம்பவித்தது. Now all these things happen unto them for example. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி இது எழுதப்பட்டிருக்கிறது. They are written for our admonition upon whom the ends of the world are. ஏன் தேவன் அதை எழுதி வைத்திருக்கிறார்? Why God has written உலகத்தின் முடிவிலே நாம இருக்கிறோம். We are there at the end of the world. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பவுல் இதை உலகத்தின் முடிவு என்று எழுதினாரானால் நாம் எவ்வளவு கடைசியில் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2000 years back Paul had written about the end of the world. Imagine as to நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி இது எழுதப்பட்டிருக்கிறது. That a warning may be given unto us. This is written unto us. அப்படியானால் நாம் தேவனுடைய சுதந்தரிக்க வேண்டுமானால், if we have to inherit God's promise, ஒரே ஒரு காரியம் தேவை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. One thing is needed. We need a pleasing life unto God. நீங்கள் எண்ணாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Numbers 14:8. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Numbers 14:8. பின்னும் மோசே கோராகை நோக்கி 14:8 கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். If the Lord delight in us, then he will bring us into this land. 12 பேர் தேசத்தை உளவு பார்த்து கொண்டு வருகிறார்கள். 12 people went and spied the land. அவங்க சொல்றாங்க அந்த தேசம் சுதந்தரிக்கவே முடியாது. We cannot inherit. அங்க ஏனாக்கின் புத்திரர் இருக்கிறார்கள். Sons of An. நம்மை விட பலசாலிகள் இருக்கிறார்கள். அவருக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகளாய் இருந்தோம். இந்த தேசத்தை சுதந்தரிக்கவே முடியாது. We can never ever inherit this land. அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. They said it's just impossible. ஆனா ரெண்டு பேர் சொல்றாங்க, the two of them say, இதை நாம் லகுவாய் சுதந்தரிக்க we could easily inherit this land. என்ன செய்தா போதுன்னா, what is needed, தேவனுடைய பிரிய மாத்திரம் நம்மேல் இருந்தால், if the delight of the Lord is in us, இந்த காரியத்தை நாம் லகுவாய் சுதந்தரிக்கலாம். then we would bring it to pass. அநேகர் முடியாது என்று சொல்லுகிற காரியம், many say it is இது impossible, நடக்காது என்று சொல்லுகிற காரியம், it cannot இது be done, கிடைக்காது என்று சொல்லுகிற cannot காரியம், be received. ஒன்றே ஒன்று தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் இருப்போமானால் இது லகுவாய் நடக்கும். If we would just please the Lord God, it would be easy unto us. அப்படியானால் தேவன் கிரியை செய்ய வேண்டுமானால், if God has got to work, தேவன் தர வேண்டுமானால், if God has got to give us, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியம் என்ன என்று சோதிக்க வேண்டும். a man has got to test what is pleasing unto the Lord. 127ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, Psalms 127, நீங்கள் அதிகாலமே நேரப்பட வேலையிலே தரித்திருந்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. It's vain for you to raise up early in the morning and eat the bread of affliction. தனக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். Lo, he gives sleep for the beloved. காலையிலே எழும்புகிறீர்கள், you raise up in the morning, அதிகமாய் பிரயாசப்படுகிறீர்கள், you take lot of அதிகமாய் கடினமாய் உழைக்கிறீர்கள், and you work hard. பட் வீட்டில வந்து என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டா, இந்த உழைச்சு சந்தோஷமா சாப்பிடல, you're not able to eat it happily, மகிழ்ச்சியா சாப்பிடல, not able to eat it. என்ன சாப்பிடுறீங்கன்னா what do you வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறீர்கள். you eat the bread of sorrows. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தனக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் எழுதியிருக்கிறது. he gives his beloved sleep. மற்ற எல்லா மொழிபெயர்ப்பிலும் நித்திரை அல்ல, நித்திரையிலும் அளிக்கிறார். So in other translations he gives also. ஒரு மனிதன் நித்திரையா இருப்பானானால், if a man would sleep, அவன் நித்திரையா இருக்கும் பொழுது கூட அவனுடைய தேவை என்னவென்று அறிந்து தேவன் அளிக்கிறார். even when he is asleep, the Lord knows his needs and is able to தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of God. கர்த்தருடைய தாசனாகிய தானியேல் புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், if you read about Daniel, the servant of God, தானியேல் ஒரு தேசத்திலே அடிமையாய் வந்தார். Daniel was a slave in a certain அந்த இடத்திலே தேவன் அவர்களை உயர்த்தினார். God exalted them in that place. என்றாலும் தானியேல் உள்ளத்திலே ஒரு பாரம் இருக்கிறது, நான் ஒரு அடிமையாகவே உயர்த்திருக்கிறேன். Yet Daniel had a burden in his heart that he was a தேவன் நம்முடைய ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். God has got to deliver us. அப்பொழுது வாக்குத்தத்தங்களை வாசிக்கிறார். So he reads the promise of 70 God. வருஷத்தினுடைய முடிவிலே இந்த ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகும்
என்று தேவன் வேத வாக்கியங்களை அறிந்து கொண்டார். At the end of 70 years, the people would be delivered. He knew the word of God. ஆகினாலே வேதம் சொல்லுகிறது, The word of God says, அவர் உபவாசித்து ஜெபிக்க தொடங்கினார். he started fasting and praying unto God. அந்த உபவாசத்தின் முடிவிலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. At the end of his தானியேல் fasting, 9ஆம் அதிகாரம் Daniel தயவு 9 செய்து chapter, 23ஆம் வசனத்தை நீங்கள் verse வாசிப்பீர்களானால், 23. நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. ஏன் கட்டளை வெளிப்பட்டுச்சு? Why the commandment? 70வது ஆண்டினுடைய முடிவிலே கட்டளை வெளிப்படும் என்று வாக்குத்தத்தமாய் இருந்தாலும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு என்ன தேவையாயிருந்தால், நீ எனக்கு மிகவும் பிரியமான. What is needed for the promise that they ought to be delivered after 70 years? He was a delight unto the Lord. கட்டளை வெளிப்படுத்தினேன். Why have I exposed God? ஜெபத்துக்கு பதில் அளித்தேன். Why I gave an answer to the நீ prayer? எனக்கு மிகவும் பிரியமானவன். You are a delight unto me. தானியேலுடைய உபவாசம் கேட்கப்பட்டதனுடைய காரணம், தானியேலுடைய ஜெபம் கேட்கப்பட்டது காரணம், அந்த மனுஷன் அடிமை தேசத்திலே கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருந்தார். The reason as to why the prayer was answered for Daniel, he was pleasing unto the Lord God. நீங்கள் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Read 1 John 3rd chapter, தயவு செய்து 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். verse 14. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். 21ஆம் வசனம் வாசிங்க. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், நாம் தேவனிடத்திலே தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறபடியினால் அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை நாம் செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நாம் கேட்கிறதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற காரணம் என்னவென்று கேட்டால், the reason as to why God grants us whatever அவருடைய பிரியமாய் இருக்கிறபடியினால், because நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறவர்களை நீர் கொடுக்கிறார். whatever you ask is able to supply. எஸ்தர் புத்தகத்தை வாசித்தீர்களானால், you read the book of Esther. எஸ்தர் அகாஸ்வேர் ராஜாவுக்கு முன்பாக வரும் பொழுது Esther comes before அவள் கேட்கிறாள், நான் உம்முடைய கண்ணுக்கு பிரியமாயிருந்தால், if I be found delightful in என்னுடைய தேவைகள் நிமித்தமாக அல்ல, not because of my need, நான் உம்முடைய கண்களுக்கு பிரியமாயிருந்தால், if I am precious in thy sight, என் ஜெபத்துக்கு நீர் பதிலளியும். you want to answer my prayer. அருமையானவர்களே, தேவனுக்கு ஒரு மனுஷனுக்கு பிரியமாய் இருந்த பொழுது, when man delights அகாஸ்வேரு ராஜாவுக்கு அவன் மனைவி பிரியமாய் இருந்த பொழுது, since the wife of her husband ராஜ்யத்துல பாதி வேணுமான தரேன்னு சொன்னான். he was able to give half of எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னார். said whatever you ask I would grant. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. to the name of God. தேவன் என்ன சொல்லுகிறார்? what does God say? உங்களுடைய இருதயம் உங்களை குற்றவாளி என்று தீர்க்காமல் நீங்கள் தைரியம் அடைந்து ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வீர்களானால், நீங்க என்ன கேட்பீங்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். You ought to be strengthened, and if you do anything pleasing to God, whatever you ask in prayer, that you would பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் அல்ல, not only to receive. இந்த தானியேலை குறித்து நீங்கள் வாசிப்பீர்களானால், if you read about Daniel, தானியேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, Daniel 10 19ஆம் வசனத்திலே, 19, நீ பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று கூப்பிட்டார். O man greatly beloved. அவன் புருஷனாய் தானியேலே தானியேல்னு கூப்பிட்டுருக்கலாம். You could have called him Daniel itself. ஆனா எப்படி கூப்பிட்டாங்க? How did he call him? பாருங்க, இன்னைக்கு பெந்தகோஸ்தே உலகம் நிறைய பட்டங்களை பெறக்கு துடிக்கிறாங்க, அலைஞ்சிட்டு கிடக்குறாங்க. Pentecostal world என்னென்னவோ பட்டத்துக்கு அலைகிறாங்க. They are striving after நமக்கு ஒரு பட்டம் இருக்கணும். But we need என்ன பட்டம் தெரியுமா? பிரியமான புருஷன். A man greatly beloved. உன்னத பாட்டில் அடிக்கடி சொல்லுவார், என் பிரியமோ என் ரூபவதியே ஒருத்தி. In the Song of Solomon, my beloved. நிறைய ராஜகுமாரர்கள் இருக்காங்க. There are many princes. நிறைய மனைவிமார் இருக்காங்க. There are many wives. ஆனா எனக்கு பிரியமானவள் ஒருத்தி. My beloved is only one. அப்ப தேவன் தேடுகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, பிரியமான ஒருத்தியை தேடுகிறார். God is seeking only one beloved. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் பிரியமான புருஷனா வைத்து கொண்டதினாலே தான், since he was a beloved person, தானியேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, Daniel 12:13, நீ போய் உன் படுக்கையிலே இளைப்பாறிக் கொண்டிருந்து, தானியேல் 12:13 பாருங்க,
When thou go thy way and take நீ உன் படுக்கையிலே இளைப்பாறி கொண்டிருந்து நாட்கள் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். ரெண்டு செய்றாரு. ஒன்னு ஜெபத்தை கேட்டாரு, he heard the prayer இன்னொன்னு உயர்த்தினாரு. உலகத்துல ஆண்டவர் உயர்த்தினாரு. God exalted him. இப்ப முடிவு வந்துடுச்சு. Now the end has இப்ப come. முடிவு வந்து என்ன சொல்றாரு? நீ போய் படுக்கையில இளைப்பாரு. Thou should go and rest in thy bed. நீ எழுந்திரு. Rise up. பாருங்க, ஒவ்வொரு மனுஷன் நம்ம கவனிக்கணும். நமக்கு ரெண்டு நாள் இருக்கு. ஒன்று இளைப்பாறுற நாள், எழும்புற நாள். The day of rest and the day of rising. ஒன்று மரணத்தை நாம சந்திக்கணும், இல்லடா இயேசுவின் வருகை நாம சந்திக்கணும். Oh, we ought to face the coming of Jesus. இந்த ரெண்டே நாம சந்திக்க வேண்டுமானால், We got to meet these two. நாம உயிர் மரித்து இளைப்பாரி உயிரோடு எழும்பணுமானால், So if our life has got to or நான் die, சொல்லுவேன், rise up. நல்ல ஒரு பாஸ்டர் அடக்கம் பண்ணதுனாலயோ, Not because of a good pastor, நல்ல ஒரு அடக்காரா நடந்துட்டதுனாலயோ, not because of a good burial service. இளைப்பாறவும் முடியாது, எழுந்திருக்கவும் முடியாது. You can never ever rest, neither rise up. நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த ஆயுசு நாட்களை நாம் பிரியமில்லாமல் மனம் போல ஜீவித்து விட்டு நாம இளைப்பாறலாம், எழுந்திருக்கலாம் என்று நினைத்தால் அது வீண் கற்பனை. All the days of our life, if we are led according to our mind, and if we think that we would take rest, it's just imagination. மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நான் காலையில கூட சொன்னேன், This morning I எங்கள் ஊர் spoke. பக்கத்துல ஒரு சம்பவம் நடந்தது. An incident took place in ஒரு my தகப்பன் நிறைய village. ஆஸ்திகளை சம்பாதித்து வைத்தான். A father gathered a lot of possessions. சொத்தை பிரிச்சு கொடுக்காம போயிட்டாரு. He was not able to separate his சொத்துக்கு wealth. ரெண்டு பேருக்கும் பெரிய தகராறு வந்துருச்சு. There was a struggle between two அண்ணன் brothers. தம்பிக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. There was a great problem between the elder brother and the young. ரெண்டு வீடு பக்கத்து பக்கத்து வீடு. The houses are nearby. அண்ணன் ஓடி போய் தம்பி ஓடி போய் கத்தி எடுத்து வந்தான். The younger brother took the knife. தம்பி எடுத்த உடனே அண்ணனும் உள்ள போய் கத்தி எடுத்து வந்தான். The elder brother went inside and took ரெண்டு the knife. பேருக்கு வாய் தகராயி கை தகராயி கத்தியில தகராயிடுச்சு. So they started with the mouth and ended with the knife. தம்பி அண்ணனை குத்துனா, அண்ணன் தம்பியை குத்துனா. The ரெண்டு பேரும் ஸ்பாட்ல அவுட். young ரெண்டு brother பேரும் அங்க செத்தாங்க. struck the elder brother struck the younger ரெண்டு பேரும் brother. கிறிஸ்தவங்க. They are the nominal. ரெண்டு பேருக்கும் போதகர் வந்தாரு. The நல்லா அடக்கம் பண்ணாங்க, பாட்டு பாடி அடக்கம் பண்ணாங்க. they sang a song and buried them. அந்த கல்றம் மேல எழுதிச்சு RIP. And on the grave is written RIP. எனக்கு அப்ப தெரியாது RIP னா என்ன, எனக்கு அப்ப தெரியாது எனக்கு. I never knew deeply about RIP னா என்னன்னு கேட்டேன். Rest in peace. I asked as to what it is. It meant rest in அப்பவே peace. எனக்கு ஒரு கேள்விக்குறி, என்னடா ரெண்டு பேரும் குத்திக்கிட்டு செத்தான். There was a question mark. இந்த கல்றம் மேல என்னடா RIP எழுதி வச்சிருக்கு. And they have written RIP. எப்படி இவங்க சமாதானமா இளைப்பாறுவான்? How could they ever rest in peace? எனக்கு இது புரியாத புதிரா இருந்துச்சு. It was something which I could never எனக்கு understand. இப்பதான் எனக்கு அர்த்தம் தெரிஞ்சது. But now I know. RIP னா rest in peace இல்ல, resurrection impossible. It's not rest in peace. Resurrection is impossible. நிறைய இளைப்பாறாரு. So many people are resting there. பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஜெபம் பண்ணி அடக்கம் பண்ணாரு, ஆனா இளைப்பாறிடுவாங்க. சில நிறைய பேரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. பாஸ்டர், many have made an agreement. உன் கையால அடக்கம். Pastor, you have got to bury me. நீ முன்னால போவியோ நான் முன்னால போவல, யாருக்கு? Whether you go ahead or I go ahead, nobody knows. எனக்கே கேரண்டி இல்ல. There isn't any guarantee for my life. நான் எப்ப இளைப்பாறுவேன்னா, when should I? பாஸ்டர் தாமஸ் ராஜ்னு போட்டனால இல்ல. Not because I am addressed as pastor. இவ்வளவு பெரிய சபைக்கு பாஸ்டர்க்கனால இல்ல. Not because I am a pastor of this great church. கடைசி வரைக்கும் நான் கண்ணை மூடும் போது பிரியமானவனா கண்ணை மூடினாதான் நானும் இளைப்பாறுவேன், நானும் எழும்புவேன். So even if I close my eyes as a beloved person, அதனால only ஏமாந்து then I can rest போயிடாதீங்க. my eyes. பெந்தெகோஸ்தே அடக்கம் எல்லாம் இளைப்பாறாங்கன்னு நினைச்சிராதீங்க. Never ever think that the பெந்தெகோஸ்தே பாஸ்டர் ஜெபம் பண்ணி அடக்கம் பண்ணலாம் இளைப்பாற நினைச்சிராதீங்க. Never ever think that the Pentecostal pastor has வாழ்க்கையிலே பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டு, தேவனை பிரியப்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டு தூங்கிடுவோம் எழும்பிடுவோம் என்று நினைக்காதீங்க. In your personal life, if you do not please the Lord, never ever imagine you could rise up. வேதம் சொல்லுகிறது, The word of God says, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் Hebrew 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி எப்ப பெற்றான்? When did Enoch receive his testimony? செத்த பிறகு சாட்சி கூட இல்ல. Not after death. இன்னைக்கு நிறைய பேர் பிரேயர் மீட்டிங் வச்சு சாட்சி சொல்றாங்க செத்த பிறகு.
After death, they have a prayer meeting and சாவறதுக்கு முந்தின நாள் தான் மனைவியை போட்டு சாத்தி இருப்பான். ஆனா அந்த அம்மா சாட்சில என் புருஷனை போல புருஷன் இருப்பான் நான். என்னத்துக்கு சாட்சி சொல்லணுமே? சாட்சியே போய் தான். The testimony itself is a blaring lie. சாட்சி எப்ப பெறணும்னா செத்த பிறகு இல்ல. Not after death you should receive the testimony. சாகிறதுக்கு முன்னால, even before death, எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னால, even before you are taken out, ஆண்டவர் சொன்னார் நீங்கள் சாட்சியா இருப்பீர்கள்னு சொன்னார். The Lord said you ought to be a testimony unto others. நம்முடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கணும். Our life has got to be a life testimony. தேவன் சாட்சி கொடுத்தார். God testified. ஏன் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்? Why Enoch was taken? எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாலே பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். Because before he was taken up, he received the testimony. அதனால தான் இந்த எபேசியருக்கு பவுல் எழுதினாரு. Therefore when Paul writes to Ephesians, பாருங்க, நம்ம லைஃப் வந்து ஆண்டவருக்கு பிரியமா இருக்கா இல்லையா? Whether our life is pleasing unto God or not. நம்முடைய வாழ்க்கை வந்து ஆண்டவருக்கு பிரியமா இருக்கா இல்லையா? Whether our life is pleasing unto God. மோசே ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக என்று சொன்னார். When Moses prayed to God, he said, God, let thy delight be in us. சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணார், என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரியமாய் இருப்பது. The words of my mouth and the meditation of my heart be acceptable unto thy sight. எங்களுக்கு போதித்தருளும். Lord, teach that we may do what is pleasing. பவுல் எழுதினார், நீங்கள் பிரியமான பிள்ளைகளாய் இருந்துன்னு சொன்னார். Paul says, நாம் பிள்ளைகளாய் இருக்கிறது மாத்திரமல்ல, not only sons, நாம் பிரியமான பிள்ளைகள். we ought to be his beloved sons. நாம் பிரியமாய் பின்பற்றுகிறவர்கள். We ought to follow. நாம் ஒவ்வொரு நாள் ஆண்டவரை பார்த்து கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய பிரியம் என் மேல் இருப்பதாக. Let us ask the Lord, Lord, let thy ஆசீர்வாதம் எங்கள் மேல் இருப்பதாக சொல்லுகிறதை காட்டிலும், more than saying that let thy பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, let us say let thy delight. என்னுடைய உலகத்திலே கண்ணை மூடுகிற வரைக்கும், even up to the time இந்த உலகத்திலே நீர் வைத்திருக்கிற நாளெல்லாம், all the days of my life in this world, எங்களுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமாய் இருக்கும். My life has got to be a delight unto you. தேவனுக்கு பிரியமான காரியங்கள் ஒரு சீக்கிரமா நான் சொல்லி முடிக்கிறேன். There are certain things that are delightful unto God. First, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 Samuel 15. இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு 15:22 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமா? பலியை பார்க்கிலும். ஒரு கேள்வியை சாமுவேல் கேட்கிறார். Samuel is now asking a question. சவுலை தேவன் ராஜா அபிஷேகம் பண்ணினார். God anointed Saul as king. சாமுவேல் மூலமாக சவுலுக்கு சொல்லி அனுப்புகிறார். So through Samuel he informs அந்த அமலேக்கியரை முற்றிலும் அழித்து விடு. You ought to utterly destroy the Amalekites. ஒன்னும் இரக்கம் வைக்காத. Do not have any mercy. எல்லாவற்றையும் அழிச்சிரு. You ought to destroy them completely. இவங்க போனாங்க, யுத்தம் பண்ணாங்க, waged war. நசல் கொண்டவைகள், அருவருப்பானவைகள், and all those பலவீனமானவைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். எல்லாத்தையும் all those. ஆனால் நல்ல பலம் உள்ளவைகள், what was strong, நல்ல செழிப்பானவைகள் எல்லாத்தையும் காப்பாத்தி கொண்டு வந்தாங்க. and what was good in the sight they saved. சாமுவேல் எதிர்கொண்டு போனார். Samuel now சவுல் சொன்னார், உம்முடைய வார்த்தையை நான் நிறைவேற்றினேன் என்று said, I fulfilled thy word. உடனே சாமுவேல் சொன்னார், immediately Saul, அப்படியானால் எனக்கு பின்னாலே கேட்கிற அந்த ஆடு மாடு சத்தம் என்ன? What is it that I hear, the bleating of the sheep? அவர் சொன்னாரு, நாங்க நலமானது எல்லாம் ஆண்டவருக்கு பலி செலுத்த கொண்டு வந்தோம். We have brought all the good ones to sacrifice. அப்பதான் சாமுவேல் சொன்னாரு, Samuel said, பாரு, தகன பலிகளை காட்டிலும் கீழ்ப்படிகிறது ஆண்டவருக்கு பிரியம். Obedience is better than sacrifice. தேவனை பிரியப்படுத்துறதுக்கு பலி அல்ல, காணிக்கை அல்ல. It's not sacrifice that would delight the Lord. சிலர் நினைக்கிறாங்க காணிக்கையை கொடுத்து பலியை செலுத்தி ஆண்டவரை பிரியப்படுத்தலாம் நினைக்கிறாங்க. Many think that they can offer a sacrifice or their offering. ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது, தகன பலியை காட்டிலும் தேவனுக்கு பிரியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா கீழ்ப்படிதல். What is delightful unto God, it's obedience. தேவன் மனிதனிடத்திலே விரும்புகிறது காணிக்கையும் பலியும் அல்ல, கீழ்ப்படிதல். Not offering and burnt sacrifice. ஒருவன் கீழ்ப்படியாமல் எவ்வளவு காணிக்கைகளை ஆண்டவருக்கு கொடுக்கலாம்.
So without obedience, a man அதனாலே ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. You cannot please the Lord God. பட் தேவனுக்கு பிரியப்படுத்த வேண்டுமானால், God to please God, ஒரு மனுஷனுடைய சுபாவம் என்னவா இருக்கணும்னா, what should be the character? கீழ்ப்படிதலாய் இருக்க வேண்டும். He ought to be obedient to நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை குறித்து நீங்கள் வாசிக்கும்போது, read about our Lord பிலிப்பியர் Jesus. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, Philippians அவர் 2:8. சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். He was obedient even unto the death on the cross. 1 பேதுரு 1:15 உங்களை அழைக்கிறவர் கீழ்ப்படிகிறவர். 1 Peter 1:15, one who called you அப்ப is obedient. இயேசுவினுடைய பெரிய சுபாவம் என்னவென்றால் கீழ்ப்படிகிறவர். And the greatest character of Jesus was he was obedient. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. நீங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Luke 2:51. லூக்கா 2:51 வாசித்தீர்களானால், Luke 2:51. அவர் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். He obeyed his parents. என்ன ஆச்சரியமா இருக்கு பாருங்க. யாரு கீழ்ப்படிஞ்சது? Who obeyed whom? சொல்லுங்க. இயேசுநாதரை மாதிரி நமக்கு ஞானமும் அறிவும் புத்தியும் இருந்தா எத்தனை பேர் இன்னைக்கு பெற்றோர் கீழ்ப்படிவாயா? If we have the wisdom and knowledge like Jesus, how many of us would obey our parents? 10ஆம் கிளாஸ் 3 வாட்டி கோட் அடிக்கிறவனே அப்பா உனக்கு ஒண்ணும் தெரியாது போன்னு சொல்றான். One who has failed in 10th thrice. ஆனா என் தேவனாகிய கர்த்தர் ஞானத்தில் சிறந்தவர். But my Lord was excellent. அவரால் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். And he was one who இந்த உலகத்திலே மானிட அவதாரம் எடுத்து வந்த பொழுது when he came in the incarnation of சொல்லுகிறது அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். the word of God says he obeyed his parents. பெற்றோர் யார்? Who was parents? படிக்காதவர்கள், those who were கல்வரி பெற்றவர்கள், they had no அவர்களுக்கு இந்த ஞானமுள்ள தேவன் கீழ்ப்படிந்தார். This knowledgeable God obeyed. 30 வயது வரைக்கும் தன்னை பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்தார். To the age of 30 he was obedient to his parents. அதனால அடுத்த வசனம் வாசித்து பாருங்க. ஞானத்திலே அறிவிலே கர்த்தருக்கு பயப்பட தேவ கிருபையிலே அவர் விருத்தி அடைந்தார். And Jesus increased in wisdom and stature and in favor with நம்ம God. ஆளுங்க ஏன் விருத்தி அடையாம போயிடுறாங்க? Why are people are not able to ஞானத்திலே விருத்தி அடைய முடியல? Why they are not able to increase? கிருபையில விருத்தி அடைய Why they are not able to increase in grace? நான் சொல்லுவேன், I would say அவங்களுடைய வாழ்க்கையை சோதிக்கணும். என்னுடைய பெற்றோருக்கு நான் கீழ்ப்படிகிறேனா? they have to try and test whether they obey their parents. என்னுடைய வாழ்க்கையில எழுதுவார்களா? In my life, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை glory be to உண்டாவதாக. the name of God. நீ கீழ்ப்படிவாயானால் If நீ you would விருத்தி obey, அடைவாய். you would increase. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். If you are தன்னுடைய obedient. 30வது வயது வந்தபோது At the age of 30, தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக before starting his அவர் service to ஞான God, ஸ்நானம் பெற வந்தார். he came to receive அங்க baptism. யோவான் சொன்னார், John said, நான் உம்மாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டியதாய் இருக்க நீ என்னிடத்திலே வரலாமா என்று சொன்னார். when I have to be baptized இயேசு of சொன்னார், thee, இப்பொழுது of God, இடங்கொடு. now suffer be so. எல்லா நீதியை நாம் நிறைவேற்ற வேண்டும். God to fulfill all அவன் righteousness. ஞான ஸ்நானம் கொடுத்தான். He gave him baptism. இயேசு ஏன் ஞான ஸ்நானம் எடுத்தாரு? Why Jesus took baptism? எல்லாரும் பாவத்தை அறிக்கையிட்டு ஞான ஸ்நானம் பெற்றார்கள். All of them confesses பட் sins. இயேசு நீதியை நிறைவேற்ற ஞான ஸ்நானம் எடுத்தார். Jesus to fulfill righteousness to அவர் baptism. பாவ மன்னிப்பு எடுக்கல, Never did he confess his sin. நீதியை நிறைவேற்ற எடுத்தார். To fulfill his righteousness. எது நீதி என்று சொன்னால், What was righteousness? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Deuteronomy 6:25. அவர் கற்பனையின்படி செய்ய சாவதானமாயிருந்தால் அதுவே நீதியாய் இருக்கும். When you obey his commandments, that அவருக்கு means it's தெரியும் righteous. என்னுடைய அப்பா கட்டளை கொடுத்திருக்கிறார். He knows his father commanded. கோடிக்கணக்கான மக்கள் ஞானஸ்நானம் பெற போகிறார்கள். Millions are going to take baptism. நாளைக்கு கேட்க கூடாது, உன் பையன் ஞானஸ்நானம் எடுத்தானா? Tomorrow they should ask உன் பையன் கீழ்ப்படிந்தானா? whether your son obeyed and took தகப்பனை baptism. கேள்வி கேட்க கூடாது. So then none should ask the father. அதனாலே It is because of that. என் தகப்பன் கட்டளைக்கு நான் கீழ்ப்படிகிறேன். I obey the law of my father. நான் ஞானஸ்நானம் பெறுகிறேன். I take water baptism. முதலாவது நான் நீதியை நிறைவேற்றுகிறேன். So I ought to fulfill the தேவனுடைய righteousness of நாமத்துக்கு God. மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. இயேசுவினுடைய கீழ்ப்படிதல் எத்தனை அற்புதமானது. The obedience of Jesus, how wonderful it is. ஆகையினாலே தான் It's therefore, அவர் ஞானம் எடுக்கும் போதும் when he took baptism, இவருடைய நேசகுமாரன், this is my இவரிலே நான் beloved son, மிகவும் பிரியமாயிருக்கிறேன். and I delight in him. அவர் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே When he prays, இவருடைய நேசகுமாரன், he is my இவரிலே beloved நான் son, பிரியமாயிருக்கிறேன். in whom I delight. நம்ம பார்த்து கேட்போம், Let us நாம ask என்ன ourselves குமாரனா இருக்கிறோம்? நேசகுமாரனா whether we are his இல்ல beloved son குமாரனா? or whether we are just a son. நாம் நேசகுமாரர்களாக If we ought to நாம் be his beloved son, பிரியமானவர்களாய் இருக்க if we ought வேண்டுமானால் to be beloved, நான் எல்லா பயத்தோடும் சொல்லுவேன், with all fear I நாம் tell you, கீழ்ப்படிகிறவர்களாய் இருப்போம்.
We ought to obey the Lord God. நான் ஒரு சம்பவத்தை நான் யோசித்து பார்க்கிறேன். I considered an incident. சாலமோனை நீங்கள் கவனிப்பீர்களானால், if you would consider சாலமோன் ஒரு பெரிய ஞானி. Solomon was wise. அவன் ஒரு பெரிய ஒரு நீதிமானுக்கு மகனாக பிறந்தான். He was a son of a righteous person. அந்த மனிதன் கிருபையிலே சாய்ந்த ஒரு மனுஷன். A man who was leaning on grace. அந்த வீட்ல எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும், though there were many children, தேவன் சாலமோனை தெரிந்து கொண்டு God chose. அவர் சொன்னார், நான் சாலமோனை நேசிப்பேன். He said, I would love சாலமோனிலே அன்பா இருப்பேன். I would love him. அவனை கொண்டு ஆலயத்தை கட்டுவேன். And I would establish the kingdom. நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தார். God gave him many promises. பாருங்க, சாலமோன் தேவனாலே நேசிக்கப்பட்டவன். Solomon was loved by God. கர்த்தருடைய பிரியம் அவன் மேல் இருந்தது. The delight of God was in Solomon. ஆண்டவர் சொன்னார், The Lord said, நீ கேட்ட ஜெபம் எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறது. I love the prayer. ஆகையாலே நீ கேட்ட ஞானத்தையும் நீ கேட்காத ஐஸ்வர்யம் தருவேன். ஞானத்திலே உனக்கு முன்னாலே பின்னாலே ஒரு ராஜா எழும்புறதில்லை. Therefore I give you wisdom and riches that you are not. அவ்வளவு ஞானத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். God gave him exceeding wisdom. ஆயிரக்கணக்கான டன் பொன்னை கொண்டு ஆலயத்தை கட்டினான். Thousands and tons of gold he utilized. ஏராளமான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டான். And he sacrificed 1,20,000 ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டான். So lakhs of sheep. தேவனுடைய மகிமை ஆலயத்தில் இறங்க பண்ணினான். The glory of God descended. தேவனுடைய பிரியம் அவன் மேல் இருந்தது. The delight of God was. ஆனால் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால், அவனுடைய முடிவு தேவனுக்கு பிரியமாய் இல்லை. His end was not desirous. அவனுடைய வாழ்க்கை அவன் தவறினான். He erred in his life. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் 2 முறை அவனோடு பேசினார். God warned him twice. கர்த்தர் அவனை திருப்ப முயற்சித்தார். God tried to revive. அவனை கொண்டு வர முயற்சித்தார். He wanted to revive him and bring him back. வேதம் சொல்லுகிறது, அவன் கீழ்ப்படியாததினாலே கர்த்தர் அவன் மேல் கோபமானார். The word of God says, since he disobeyed, சாலமோன், it provoked the anger ஆரம்பம் of God. ஆண்டவர் மேல் பிரியமாய் இருந்தது. Solomon, your beginning was கர்த்தர் உன் மேல் பிரியமாய் இருந்தார். The Lord was. உன் ஊழியத்தின் ஆரம்பம் பிரியமாய் இருந்தது. The beginning of your ministry was pleasing. பட் முடிவு என்னவென்று கேட்டால், what about the end? பிரியமாய் இல்லை. You were not pleasing God. அதனால் ஒரு ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. The kingdom was divided. அவன் தேவ கோபாக்கினைக்கு பாத்திரவானாய் மாறினான். He became worthy of the anger of God. நான் சொல்ல அருமையானவர்களே, ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் ஒரு காரியத்தினுடைய முடிவு நல்லது. The end of a matter is greater than the beginning of. இன்றைக்கு தேவனுக்கு பிரியமாக ஆரம்பித்த அநேகர் தேவனுக்கு பிரியமா முடிக்கல. Many who started pleasing God are not able to. 30 லட்சம் பேர் ஆண்டவருக்கு பிரியமாய் புறப்பட்டார்கள். So several lakhs present. But 2 பேரை தவிர பிரியம் இல்லாமல் அத்தனை பேரும் முடிந்தார்கள். Apart from 2, the others were not able to please God. சுதந்தரிக்கவில்லை. They were not able to inherit. சாலமோனை குறித்து ரொம்ப துக்கமா என்னன்னு கேட்டீங்கன்னா, what is so sorrowful about Solomon? சாலமோனுடைய வம்சத்திலே வந்த ராகாப் என்கிற ஒரு வேசி அங்கே இருந்தாள். There was அவள் வேசி, அவள் ஊரறிந்த வேசி named Rahab who came. ஆனால் அந்த வேசி கீழ்ப்படிந்தாள். This harlot obeyed God. அவளை விசுவாச பட்டியலிலே ஆண்டவர் எழுதி வைத்தார். God wrote her name amidst the. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று எழுதப்படுகிற பட்டியலிலே ஒரு வேசியினுடைய பெயர் வந்தது. In Hebrews 14, when we read about several spiritual people, we read about the name of this harlot. Go home and read. வேசியை தேவன் இந்த விசுவாச பட்டியலில் எழுதி வைத்தார். God wrote the name of this harlot in the heroes of faith. ஆனால் yet யார் பேர் வரலன்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு பிரியமாய் இருந்தவனுடைய பெயர் வரல. A person who was delighted in God's name. வாழ்க்கையை வேசியாய் ஆரம்பித்தாள். She started life. But வேசியா முடிக்கல. She never ended. தன்னுடைய வாழ்க்கையை வேசியாய் ஆரம்பித்த பொழுதும், she started her life as a அவள் ஒரு நாள் தேவனுடைய வார்த்தையை கேட்டாள். One day she heard the word of God. அதற்கு கீழ்ப்படிந்தாள். She obeyed the word of God. என்ன ஆயிக்கொண்டாள்? What happened? தாவீதுக்கு தாயாக மாறினாள். She became the mother of David. இயேசுவை பெற்றெடுத்த வம்சத்திலே வந்தாள். She came in the generation genealogy of தேவன் அதை கௌரவமாய் எழுதி வைத்தார். And God wrote about her honorably. என்னுடைய பாட்டி யார்? ஒரு வேசி. Who is the grandmother? She is a harlot. இயேசுவினுடைய பட்டியலை எழுதுகிறதிலே ஆண்டவர் வெட்கப்படவே இல்லை. And God was not ashamed of it. ஏன் தெரியுமா? You know why? அவள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தாள். She obeyed the Lord God. அதனால தான் இயேசு சொன்னார், உங்களுக்கு முன்னாலே வேசிகளும் ஆயக்காரர்களும்
தேவராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். Harlots and scorners would enter the kingdom of God even before you. நாம தைரியம் பிரசங்கிக்கிறோம், வேசி போக மாட்டாள். Now we preach that harlots ஆயக்கார பாவிகள் போக மாட்டார்கள். The mockers and scorners would not enter. ஆனால் யார் போயிடுவா தெரியுமா? அவள் வேசியானாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாளானால் தேவராஜ்ய கொண்டு போய் சேர்க்க தேவன் உண்மை உள்ளவராய். She would obey the word of God. God is faithful to take her to the kingdom of God. சில வருஷங்களுக்கு முன்பதாக years back இங்கே ஒரு கனடா தேசத்தில் இருந்து ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் இங்கே வந்து சாட்சி கொடுக்கும்படி வந்தார்கள். Husband wife came from the land of Canada to testify. இந்த ஹஸ்பண்ட் பின்னால உட்கார்ந்து இருந்தாரு. Husband was seated. இந்த அம்மா சாட்சி கொடுத்தாங்க. This mother testified. அவங்க ஆரம்பமே எப்படி ஆரம்பிச்சு தெரியுமா? I am a call girl. She started saying that she was a call girl in the beginning. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபோன் பண்ணா வருவாங்க, யார் கூப்பிட்டாலும் வருவாங்க. Anybody who would call her, she would report. சரியான ஊர் அறிந்த வேசி. She was a harlot known to all. அவங்க ஒரு நாள் கால் பண்ணதுக்கு இவங்க அந்த வீட்டுக்கு புறப்பட்டு போனாங்க. One day when she received a call, டாக்ஸில போனாங்க. She went. டாக்ஸி ஓட்டுறவன் ரட்சிக்கப்பட்டவன். The driver of the taxi was இந்த பொண்ணு எங்க போறான்னு கண்டுபிடிச்சான். He knew where this girl was proceeding. மெதுவாக அவளோடு பேச்சு கொடுத்தான். Slowly started talking. பேச்சு கொடுத்தபோது கண்டுபிடிச்சான் இந்த அம்மா துன்மார்க்கமான ஒரு ஸ்திரீ. And he came to know that this lady was leading. அவள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு முன்பதாக அவன் இயேசுவை பற்றி அவளுக்கு அறிவித்தான். Even before reaching her destination, இயேசுவுடைய அன்பை அறிவித்தான். About the love of Jesus. அந்த அம்மா அழுதாங்க. Lady wept. அந்த அம்மா ஒப்பு கொடுத்தாங்க. She surrendered her life. நான் போக வேண்டிய இடத்துக்கு போகாம திரும்பி வீட்டுக்கு வந்தாங்க. She never went to that place, came back. ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார்கள். She surrendered herself to God. இன்றைக்கு உலகம் முழுவதும் சுற்றுகிற ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரி. She is a servant of God traveling around the world now. சொல்றேன், யாரை வச்சு சொன்னாங்க தெரியுமா? தன்னுடைய ஹஸ்பண்ட் வச்சு சொல்றாங்க. அவர் தலையாட்டிட்டு உட்கார்ந்திருக்காரு. He was just nodding his head. The husband was nodding his head at the back. தலையாட்டிட்டு உட்கார்ந்திருக்காரு. He was just nodding his head. இவர்களை எப்படி ஒரு சுவிசேஷகியா மாற்றினது? What made her an evangelist? அவளுடைய ஆரம்பம் வேசி. Her beginning was, but முடிவு வேசி அல்ல. The end was not a harlot. இந்த அநேகர் ஆரம்பம் பரிசுத்தவான்களாய் ஆரம்பித்தார்கள். Many started even as saints. but முடிவை பிரியமாய் முடிக்கல. But they were not able to. ஆகவே ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள் உணர்வு அடைந்து தங்களுடைய முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும். These people may realize and understand the end. ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் ஒரு காரியத்தினுடைய முடிவு நல்லது. More than the beginning of a matter, the end of a matter is important. நாம எப்படி வாழ்ந்தோம்ங்கறதை காட்டிலும் நாம எப்படி முடிந்தோம், as to how we ended our life. ஒரு தேவனுக்கு பிரியமா முடிஞ்சோமா? Whether we were able to please our God and தேவனுக்கு பிரியமா நம்முடைய வாழ்க்கை முடிந்ததா? Whether our life ended pleasing God. நம்முடைய கல்லறைக்கு தேவனுக்கு பிரியமாய் நாம் போனோமா? Whether we enter the grave pleasing God. அப்படியானால் நீ இளைப்பாறி கொண்டிருந்து நீ எழும்புவாய். If that be so, if you rest, you would rise up. என்ன தகுதி? What is the worthiness? வேதம் சொல்லுகிறது கீழ்ப்படிந்தார். The word of God says எனக்கு பிரியமானது என்ன தெரியுமா? What is delightful? கீழ்ப்படிதல். Obedience. கீழ்ப்படிதல். Obedience. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நம்ம கீழ்ப்படிதலை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். Let us consider this obedience. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நான் யோசிப்பேன் சில வேளைகள்ல, நான் ஒரு இளமையா எனக்கு ட்ரைனிங்ல இருந்த நாட்கள்ல, when I was under training as a youngster, பெரிய பாஸ்டர் சிக்கா இருந்தாரு. A great pastor fell ill. அவருக்கு உதவி செய்யும்படியா கொஞ்ச நாள் பாஸ்டர் அனுப்பிச்சாரு. Pastor sent me to help him out. அங்க ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க, பொட்ட பிள்ளைங்க. Two girls were there. அப்பா, அந்த ரெண்டு ஆயத்தம் பண்ணி பரலோகம் கொண்டு போயிட்டாலே பெரிய ஊழியம் நான் நினைச்சேன். I think it was a great ministry to prepare these girls and take them to heaven. ஐயோ கடவுளே, அவ்வளவு நல்ல பிள்ளைங்க. Such wonderful people. ஒரு நாள் சின்ன பொண்ணு வந்தா. Once the younger one came to me. அப்பா, என்ன வந்து பேயின்னு சொல்றாப்பா. Dad, she addresses me as devil. அப்படின்னு அழுவறா, என்ன பேயின்னு சொல்லிட்டா, பேயின்னு சொல்லிட்டா. And she started crying, saying that. அண்ணே அவர் கூப்பிட்டாரு. பாஸ்டர் கூப்பிட்டாரு. Pastor called her. நீ அவளை பேயின்னு சொன்னியா? Did you address her as devil? ஆமா சொன்னேன். Yes, I did address her. தப்பு தானே? Is it not wrong? ஆமா. Yes, it is wrong. சரி, இப்ப மன்னிப்பு கேளுப்போம். Go and ask pardon. முதல்ல மன்னிப்பு கேளு. First go and ask pardon. அவ ரூமுக்குள்ள வந்தா. She came into the room. ரூமுக்குள்ள வந்து சி, she scolded her sister even addressing. Whether I should come and ask you forgiveness. அவ அங்க இருந்து ஓடி வரா. அப்பா என்ன சீ பிசாசுன்னு சொல். Once again she has addressed me as devil or dad. முதல்ல பேய், இப்ப சீ பேய் ஆயிடுச்சு. So ஏன் மன்னிப்பு கேட்கல?
Why she never obeyed? இந்த வார்த்தைக்கு ஏன் கீழ்ப்படிய முடியல? சின்ன விஷயம் தான். It's a small thing. Why she was not able? Excuse me. முடிஞ்சு போச்சு. It's enough. ஏன் மன்னிப்பு கேட்கல? Why she was அவன் not? யார் தெரியுமா? என்ன விட இது ஆபீசரா இருந்தா மன்னிப்பு கேட்டா வேலை போயிடணும். சார் மன்னிச்சுங்க சார். இது மன்னிப்பு இல்லையா? So if he be an officer, என்னை விட பெரியவங்கிட்ட போய் நான் வந்து மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிட்டேன்னா அது கிரேட் இல்ல. it's not great of அது உடனே கீழ்ப்படிஞ்சிருவான். ஏன்னா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டா சீட்டை கிழிச்சிருவான். If you do not ask pardon, he will வேலையை விட்டு தூக்கிடுவான். He would remove. அதனால மன்னிப்பு கேட்டா வேலை கிடைக்கும்னா மன்னிச்சுங்க சார். So if you ask forgiveness, 3 வாட்டி மன்னிப்பு கேட்பான். எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்பான்? thrice he would ask for forgiveness. ஆனா யார்ட்ட மன்னிப்பு கேட்க மாட்டான். Whom he would not ask forgiveness. நான் சில வேளை சொல்லியிருக்கேன், பிரதர் இந்த மனைவிட்ட மன்னிப்பு கேட்டுறாங்களாமா. Brother, you ask pardon from your wife. மனைவி கிட்டயா? Is it from my wife should I ask pardon? நான் சொல்றேன் ஓம் முன்னாடி மன்னிப்பு கேளியா? It's your wife. அது எப்படி பாஸ்டர் மனைவிட்ட மன்னிப்பு கேக்குறா? How can I கேட்டால தலைக்கு மேல ஏறிடுவா. If I ask pardon, she'll climb on. அவ தலை மேல ஏறறாளோ தலைக்கு கீழே ஏறறாளோ? She climbs on your head or below your head. ஏன் கேட்க முடியல? நம்மள விட சின்னவங்க. Because she's நம்மை अनेक விஷயங்கள் நம்ம கீழ்ப்படிய முடியலங்க. ஆண்டவர் சில வேளைகளில சொல்ற காரியம் சின்ன காரியம் தான். At times சின்ன காரியம் சொல்றார். A small thing. பட் நம்ம கீழ்ப்படிய முடியாது. We do not obey God's word. செத்தா சாவேன். Never mind if I die. அந்த பாஸ்டர் பிடிச்சு பின்னுனாரு பாருங்க. அப்ப கூட எக்ஸ்கியூஸ் மீன்னு வார்த்தை வரவே இல்லை. So the pastor அடி வேணுமானா வாங்குவேன், உத வேணுமானா வாங்குவேன், என்ன செய்ய மாட்டேன்? I would receive beatings and scoldings. கீழ்ப்படிய மாட்டேன். I would never. நம்ம நிறைய பேர் அப்படிதாங்க. Many of us. உத வாங்குவேன், தண்டனை வாங்குவேன், என்ன வாங்குவேன், கீழ்ப்படிய மாட்டேன். I would never obey. நான் சொல்றேங்க, I would say, யாரு தேவனுக்கு பிரியம் தெரியுமா? In whom தேவன் சொன்ன உடனே கீழ்ப்படிறான். One who obeys God immediately. உடனே கீழ்ப்படிறான். Implicitly. அவன் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். The Lord delights in him. இரண்டாவது, secondly, கீழ்ப்படிகிறவர் மாத்திரம் அல்ல, not only obedient, ஒப்பு கொடுக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். to those who surrender. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் Hebrews 10 5ஆம் வசனத்தை பாருங்க. Hebrews 10:5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொல்லி, அங்க 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல, என் சித்தத்தின்படி செய்ய இதே வருகிறேன். அப்ப என்ன பிரியம்னு கேட்டீங்கன்னா, இங்கேயும் பலியும் அல்ல, காணிக்கையும் அல்ல. Not sacrifices and offerings which would delight the Lord. நீர் உலகத்திலே வரும்போது எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர். Thou hast prepared a body for me when I came to இந்த சரீரத்தை நான் பலியாக ஒப்பு கொடுக்க வருகிறேன். Lo, I come to do thy will, to offer this body as a sacrifice. பாருங்க, நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கு? சரீரம் இருக்கு. We do have a body. சரி, சரீரத்தை எல்லாம் கொண்டு வந்தவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. Those who have the body say hallelujah. மத்தவங்க எல்லாம் கொண்டு வரலையா? வச்சிட்டு வந்தீங்களா? Whether you kept back your body. சரீரம் கொண்டு வந்தவங்க எல்லாம் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. Those who have brought your body, lift your hands and say hallelujah. சரி, ரொம்ப சந்தோஷம். தூங்கல நினைக்கிறேன். I think you do not sleep. சரி, இந்த சரீரத்தை நமக்கு தந்தது, ஆயத்தம் பண்ணது யாரு? Who prepared this body for us? உங்க அப்பா அம்மாவா? Whether it is your mother or father. தேவனா? Whether it's God. தேவன். It's God who prepared your body. இது எவ்வளவு ஹைட் இருக்கணும்? இது எவ்வளவு வெயிட் இருக்கணும்? இது கருப்பா இருக்கணுமா? இது சிவப்பா இருக்கணுமா? இது ஆணா இருக்கணுமா? இது பொண்ணா இருக்கணுமா? இது யாரா இருக்கணும்? யார் ஆயத்தம் பண்ணது? Who prepared you? உங்களை யாரும் ஆயத்தம் பண்ணா? Who prepared you? உங்களை யார் ஆயத்தம் பண்ணா? Who has prepared you? சரி, அப்ப ஆணையும் பொண்ணையும் ஆண்டவர் தான் ஆயத்தம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? You believe that it's God who prepares you as male and female. நிறைய அண்ணாச்சிமார் கை தூக்க மாட்டாங்கன்னு தெரியும் எனக்கு. I believe most of the brothers would not. நம்ம விசுவாசம் என்னன்னா, ஆம்பளன்னா தேவன் உருவாக்கினாரு, பொம்பளன்னா இவன் உருவாக்கிட்டா. So sons are created by God, where girls are created by அப்படிதான் நிறைய அண்ணாச்சிமார் பேசிக்கிட்டு இருக்காங்க. That's how gents talk. நீங்க என்ன சொன்னாலும் நான் தான் உங்களுக்கு பாஸ்டர். Whatever you say, I am your pastor. எனக்கு தெரியாதா?
whether I know you or not. உள்ள பெறதுக்கு prayer meeting வைப்பான். They would have a prayer meeting. 3 மாசம் பேச்சு மூச்சே இருக்காது. 3 months they would not utter. அப்பவே தெரிஞ்சுக்கலாம் என்னவோ something wrong. You can understand. Something has gone wrong down the wall. நான் ஜெபிச்சிட்டே இருக்கறேன் என்ன ஆச்சு குழந்தை பிறந்துச்சு. What is it I am praying? What happened? Everything is பதிலே பிறந்துச்சு. So Zan said, பொண்ணு பிறந்துச்சு. Yes, a girl child is born. ஐயோ அப்படி சலிச்சுக்குமா பொண்ணு பிறந்துச்சு He would vex himself since a girl child. அதே இது ஆம்பளை பிள்ளை பிறந்தா If it is a man, when it's man child. டாக்டர் அம்மா நர்ஸ் பிள்ளைய கையில குடுக்கறக்குள்ள ராத்திரி 2 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டர் தூங்கிட்டீங்களா ஆம்பளை பிள்ளை 2 o'clock midnight they would ring up and say, Pastor, whether you are asleep. Whether I should be awake since your child is born at 2 o'clock in the morning. He would not wait till early morning. Male child is born. Whether Ayyar Bhavan is open or not, immediately sweet packets come. Pastor, have blood since a male child is born. I can never understand when this girl or boy, who has prepared? It's the Lord who has prepared. It's given by God. What for has He given? Whether to educate him as a doctor or engineer. நான் சொல்லுவேன் இந்த சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறது. That we may offer this body to God. தேவன் வேதம் சொல்லுது பாருங்க ரோமர் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்தீங்கன்னா Romans 11 சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. சகலம்னு சொன்னா for of him நம்ம சரீரம் மாத்திரம் இல்ல எல்லாமே are all things. அவருக்காகவும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப 12ஆம் அதிகாரம் வாசிங்க. இப்படி இருக்க சகோதரர் எப்படி இருக்க? I beseech you therefore brethren. எல்லாம் உண்டாக்கப்பட்டது எதுக்கு? உண்டாக்குறது எதுக்கு? What for you have been created? சம்பாதிக்கிறதுக்கு இல்ல, not to வீடு கட்டறதுக்கு இல்ல, not to build a எதுக்கு உண்டாக்கப்பட்டது? அவருக்காக. You have been created for him. அவருக்காக உண்டாக்கப்பட்டபடியினால் since you are created for him. வேதம் சொல்லுது. The word of God says, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும். That he present your body as a living sacrifice. என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஏன் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு சொல்றாரு? I beseech you therefore brethren by the mercies of God. Why does he address so? நான் உண்டாக்குனேன், I have created, எனக்கு உண்டாக்குனேன், for me I have created. அவர் பிடிச்சு புடிங்கிட்டு போயிர முடியும். He can pluck it and take. எடுத்துட்டு போயிர முடியும். He can just pluck it up. ஆனா தேவனுடைய இரக்கம் என்ன சொல்லுதுன்னா, what about the mercy of God? நீ ஒப்பு கொடுத்தா நான் பயன்படுத்துறேன்ப்பா. If you surrender, if you ஒப்பு கொடுத்தா நான் பயன்படுத்துறேன். If you present yourself. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இயேசு தன்னுடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே அநேகர் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். Many were sanctified through the offering of the body of Jesus Christ. தன்னுடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்தார். He offered his body. அதனுடைய முடிவுதான் நீங்களும் நான் எங்க உட்கார்ந்து இருக்கிறோம். The end thereof is you and I are. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஒரு நாள் மரியாளுடைய அறை வீட்டுக்குள்ளே காபிரியேல் தூதன் வந்தான். One day Gabriel came to the house of Mary. உன்மேல் பரிசுத்த ஆவியார் நிழலிடுவார். The Holy Spirit would shadow you. உனக்குள்ளே உருவாகிற பரிசுத்தம் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படும். The holy thing that is formed in you shall be தேவனுடைய வல்லமை உன்மேல் தங்கும். The power of God would abide in you. நிழலிடுவார். The Holy Spirit would உனக்குள்ள என்ன உருவாகும்னு சொன்னா what would be formed in you? பரிசுத்தம் உருவாகும். Holiness would be formed in you. அந்த அம்மா சொல்லிர கூடாது. That mother should not have. ஐயா இந்த பரிசுத்தம் எல்லாம் வேணாம். I don't need this holiness. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். I don't need it. எனக்குள்ளே இந்த பரிசுத்த தேவகுமாரன் உருவானால் the son of God is கன்னிகை. I'm a virgin. அன்றைக்குள்ள வேத சட்டம் சொல்லுகிறது தன்னுடைய புருஷனை அறியாமல் ஒருவள் தவறான பிள்ளையை பெறுவாளானால் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். According to the law of the nation she ought to be stoned. இன்றைக்குள்ள சட்டம் இல்ல. It's not today's laws. அன்றைக்கு ஒரு கன்னிகை கற்புகாய் நிற்பாளானால் a virgin is conceived. அவள் என்ன சொன்னாலும் யாரும் புரிய போறது இல்ல. None can understand whatever she says. யாரும் விளங்கிக்க போறது இல்ல. Nobody would support. தன்னுடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாளானால்
அடுத்தது அவமானம் சந்திக்கணும். She have to face shame. நிந்தையை சந்திக்கணும். She have to face reproof. தவறான குற்றச்சாட்டுகளை சந்திக்கணும். She ought to face false இவைகளெல்லாம் அவளுக்கு தெரியும். She knew everything. தெரிஞ்சுதான் Yet நான் ஆண்டவருக்கு அடிமை. I am the bondwoman of உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுள். Let it be done according to thy word. அந்த சரீரத்தை அந்த அம்மா அன்றைக்கு ஒப்பு கொடுக்காவிட்டால், if that mother had not surrendered, இன்றைக்கு இங்க ஏசிய சபை இருக்க முடியாது. the ACA church would not. ஒரு கன்னிகை தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தாள். A virgin surrendered. எனக்குள்ள பரிசுத்தம் உருவாகட்டும். எனக்குள்ள இயேசு உருவாகட்டும். எனக்குள்ள தேவகுமாரன் உருவாகட்டும். Let the Son of God be formed in me. ஒருவேளை அவமானமா இருக்கலாம். Let it be a shame. நான் நிந்தை அனுபவிக்க வேண்டியிருக்கலாம். Let it be a reproach. என் மேல் பொய்யான குற்றச்சாட்டுகள் எழும்பலாம். False accusation come. யார் என்னை நம்பாமல் போகலாம். Let others may not believe me. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். I surrender myself to the word of God. அவர்கள் அர்ப்பணித்தார்கள். She surrendered. பரிசுத்தம் உருவானது. And holiness was formed in her. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, the word of God says, நீங்கள் உங்கள் சரீரங்களை, உங்கள் அவயவங்களை அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். Present the members of your body. அப்பொழுது பரிசுத்தம் உங்களுக்கு கிடைக்கும் பலன். You would receive பலன் எப்போ வரும் தெரியுமா? ரோமர் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். வீட்டில் டைம் இல்லை, நான் வேகமாக கடந்து போகிறேன். அடிமைகளாக நம்மை ஒப்பு கொடுக்கிற வேளையிலே தான், when we surrender ourselves, even as 40 நாள் ஃபாஸ்டிங் நாள் அல்ல, not 40 கண்டினியூஸா ஜெபம் பண்ணனால அல்ல, not the last பரிசுத்தம் பண்ண ஆண்டவரேன்னு சொல்றதுனால இல்ல, not by saying sanctify me. நம்முடைய அவயவங்களை கர்த்தருடைய கையிலே ஒப்பு கொடுக்கும்போது, we have to surrender our members to the hands of God. கண்ணை ஒப்பு கொடுக்கிறேன், I surrender என் myself. கையை ஒப்பு கொடுக்கிறேன், I surrender my hand. என் காலை ஒப்பு கொடுக்கிறேன், I surrender my legs. என்னுடைய பலிபீடத்தில் கொண்டு வந்து எல்லாவற்றையும் வைக்கிறேன். I place everything in the altar of God. ஆண்டவரே, yes Lord, என்னுடைய கைகளிலேயோ, என்னுடைய கால்களிலேயோ, என்னுடைய கண்களிலேயோ, என்னுடைய சிந்தனைகளிலேயோ வேற ஒன்றுமே ஆண்டு கொள்ள வேண்டாம். Let nothing take control of my legs, hands, or my thoughts. பலிபீடத்திலே வைக்கிறேன். I place everything in thy altar. அந்த சித்தத்தை வைப்போமானால், if we keep the will, பவுலோடு நாம் சொல்லலாம், even with Paul we may say, சாவினால் ஆகிலும், whether it be death, ஜீவனால் ஆகிலும், whether it be life, கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார். Christ will be glorified in my body. நான் சொல்றேன், நம்ம கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். So we may lift up our hands and glorify God. பணத்தினால் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Through money we can glorify God. சாட்சி சொல்றதுனால் மகிமைப்படுத்தலாம். By testifying we can glorify God. கர்த்தரை மகிமைப்படுத்த எத்தனையோ வழி இருக்கிறது. There are several ways to glorify God. பவுல் என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா, what does his spirit நான் சாவினாலும் என்னுடைய ஜீவனாலும், whether it be death or என்னுடைய life, சரீரம் கர்த்தருக்கு மகிமையா இருக்கும். my body will be glory unto God. நான் அப்படி வாஞ்சிக்கிறேன். I do desire. நான் வாஞ்சிக்கிறேன். என் வாஞ்சையின்படியே அது முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that it would be done even according to தேவன் ஏன் சரீரத்தை கொடுத்தார்? Why God has given this body to நாம் me. சம்பாதிக்கவோ, வீடு கட்டவோ, வாழ்க்கையில உலகத்தை அனுபவிக்கவோ அல்ல. Not to build a house or not enjoy this world. இந்த சரீரத்தை தேவன் கொடுத்தது தேவனை மகிமைப்படுத்த. God gave this body that we may glorify. தேவனுக்கென்று நம்முடைய சரீரங்களை அர்ப்பணிக்க, that we may offer our body unto God. இயேசு அர்ப்பணித்தார். Jesus offered himself. அவருடைய முடிவு என்னவென்று கேட்டார். You know what was the end? நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டோம். You and I have been sanctified. நம்முடைய சரீரத்தை மற்றவர்களுடைய பரிசுத்தத்துக்காக நம்மை அர்ப்பணிப்போமாக. Let us surrender our body for the sanctification of others. பலியாக நான் ஒப்புக்கொடுக்கிறேன். I surrender myself even as a living sacrifice. Obey, ஒப்புக்கொடுங்கள். surrender. மூன்றாவதாக, third, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 2 Corinthians 9 6ஆம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நினைத்திருக்கிறபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார். Every man, யாரிடத்திலே ஆண்டவர் பிரியமா இருக்கிறார்னா, whom does God love? கீழ்ப்படிகிறவனிடத்திலே பிரியமாய் இருக்கிறார். God loves an obedient person. ஒப்பு கொடுக்கிறவனிடத்திலே பிரியமாய் இருக்கிறார். God loves a man who surrenders himself. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே பிரியமாய் இருக்கிறார். God loves one who gives cheerfully.
கொடுக்கிறவன் இடத்துல இல்ல, எல்லாரும் கொடுக்கறாங்க. ஆனா கொடுக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா what is needed, உற்சாகம் வேண்டும். you need to give it cheerfully. தேவன் தம்முடைய ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் பொழுது எனக்காக பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே மனப்பூர்வமாய் கொடுக்கிறவனிடத்திலே கேட்டு வாங்கு. Gather from all those who give willingly. எல்லார்ட்டையும் வாங்காத. Do not take from யார்ட்ட வாங்கு? மனப்பூர்வமாய் கொடுக்கிறவனிடத்திலே கேட்டு வாங்கு. To those who give willingly, take it அப்ப from them. தேவன் எந்த காணிக்கையை விரும்புகிறார் என்று கேட்டால் What is the offering that God would delight? உற்சாகமான காணிக்கை விரும்புகிறார். God delights a cheerful offering. காணிக்கை கொடுக்கிறதுக்கு என்ன தேவை? What is needed for those who give? உற்சாகம் என்று ஒன்று தேவை. One needs to give it cheerfully. நீங்கள் வாசித்து பாருங்கள் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2 Corinthians முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், அன்றியும் சகோதரரே, அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை, இது என்னது? தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய என்னவாச்சா? கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தபோது வெளியே என்ன இருந்துச்சு? மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம். ஆனா உள்ள என்ன இருந்துச்சு? மிகுந்த சந்தோஷம் இருந்துச்சு. அதனால எப்படி கொடுத்தாங்கன்னா உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அப்ப கொடுக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா பணம் இல்ல, பணம் இல்ல, it's not money. கொடுக்கிறதுக்கு மனம் வேண்டும். You need a mind to give. வேதம் சொல்லுகிறது அவர்கள் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தார்கள். They were in deep poverty. அவர்கள் ரொம்ப சோதிக்கப்பட்டார்கள். They were tried to the limit. ஆனாலும் yet அவங்க சந்தோஷம் உள்ளத்துல இருந்துச்சு. There was joy in their heart. ஆகையாலே தங்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார். They gave beyond their capacities. திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார். Even beyond the limits of their அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற வேளையிலே Paul while writing பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை 18ஆம் வசனத்திலே இந்த மக்கெதோனியா சபையார் கொடுத்ததை நல்ல பலியாக ஏற்றுக்கொண்டானாம். உகந்த பலியாக God accepted it as a sweet smell. நான் சொல்லுவேன் அந்த காணிக்கை என்ன ஆச்சுன்னா பலி. That became a sacrifice. அங்கீகரித்தார். It was accepted. எதுல கொடுத்தாங்க? தரித்திரத்துல. They gave it out of deep heart. நான் சொல்லுவேன் ஒரு கிறிஸ்தவன் கஞ்சனா இருக்க முடியாது. A Christian cannot be stingy. நிச்சயமா கஞ்சனா இருக்க முடியாது. He can never be stingy. ஆண்டவர் பாருங்க ஒரு சபையில ஆண்டவர் வந்து உட்கார்ந்தார். The Lord sat in a church. எல்லாரும் காணிக்கை போட்டாங்க. And many offered. எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார். Rich people came and gave. ஆனா கடைசில ஒரு ஏழை விதவை 2 காசு கொண்டு போட்டார். A poor widow came and offered 2 pence. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? You know what Jesus said? இவர்கள் எல்லாரும் பூரணத்திலிருந்து கொடுத்தார். And they gave out of their abundance. ஆனால் இவள் தனக்கு உண்டான ஜீவனுக்குரியதை எல்லாத்தையும் கொடுத்துட்டா. Whatever was meant for her life, that she gave. அவங்க எல்லாம் கவர்ல போட்டிருப்பாங்க. They would have given it in a cover. அவங்க டாலர்ல போட்டாங்களோ பாரல்ல போட்டாங்களோ, whether in dollar நிறைய போட்டாங்க. They gave in plenty. ஆண்டவர் அமௌண்ட பார்க்கிறது இல்ல. God never sees. ஆண்டவர் கொடுத்த மனதை தான் பார்க்கிறார். God looks at the mind that gave. பாஸ்டர் வேணுமானா அமௌண்ட பார்ப்பாரு. Pastor may look at the தேவன் பார்க்கிறது அமௌண்ட் அல்ல, கொடுத்த இருதயம். Would look at the heart that gave unto God. கொடுத்த இருதயம், எந்த இருதயத்தோடு அவர்கள் கொடுத்தார்கள்? With what heart they gave? உற்சாகமாய் தரித்திரமாய் கொடுத்தார்கள். Out of deep poverty they gave. நான் சொல்வே அருமையான கர்த்தருடையவர்களே, I would say dear ones, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. என்னோட தகப்பனார் எனக்கு இப்பதான் எனக்கெல்லாம் புரியுது. தகப்பனார் வந்து ரொம்ப குடிகாரர் தான், ரொம்ப எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. My father was an addict. ஆனா எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல சுபாவம் இருந்துச்சு. My father had a good character. யாராவது கஷ்டப்படுறாங்க, பசியா இருக்காங்கன்னா, anybody suffers from தன்னுடைய வீட்ல பிள்ளைகளுக்கு இருக்கா மனைவிக்கு இருக்கா பார்க்கவே மாட்டார். Whether it is there for the children or wife, he would not. அதை எடுத்து கொண்டு கொடுத்துட்டு எங்க அம்மா கேட்பாங்க, என்னங்க பிள்ளைங்களுக்கு வச்சா கொண்டு கொடுத்துட்டீங்க? ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளை வளரும் போ. He would give it and say, feed the others. Somebody else would feed us. அன்னைக்கு எங்க அப்பா மேல கோபம் தான் வந்துச்சு. அங்க பட்னியா கிடக்க எங்க கொண்டு அடுத்த வீட்ல கொண்டு கொடுத்துட்டாரு. We are hungry but he gave it to others. நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு ஜெப வீட்டுக்குள்ள வந்தேன். அங்க ஒரு தாத்தா இருந்தார். அவரும் இதே தான் பண்ணாரு.
There was a grandfather. தனக்கு இருக்கா இல்லையா என்கிறது தெரியாது. He would never know whether he. ஆனா கொடுத்து பழக்கினார். He practiced himself. அந்த பாடத்தை எங்க அப்பா கிட்ட படிச்சேன். அந்த பாடத்தை என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்கிட்ட படிச்சேன். I learned that lesson from my spiritual father. நீங்க இன்றைக்கு நிலைமையை பார்க்காதீங்க. Do not look at my state. சரித்திர நிலைமையிலே நான் கர்த்தருக்கு நான் கொடுத்தேன். I gave out of my deep poverty unto the Lord. முடிவு கர்த்தர் எனக்கு இந்த நிலைமையை கொடுத்திருக்கிறார். The end is God exalted me. இன்றைக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். Even today I keep on. இன்றைக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். I keep on giving. நான் கடமைக்கா கொடுக்கல. Not for உற்சாகமா கொடுக்கிறேன். நீங்க இந்த ஊழியனுக்கு இவ்வளவு விஸ்தாரமா போற காரணங்கள்ல மிகப்பெரிய உண்மை, the great truth behind. நான் எல்லா பயத்தோட சொல்லுவேன். With all fear I tell you. தேவன் எனக்கு ஒரு கிருபையை தந்தார். God gave me a grace. அத கிருபை என்றே சொல்லுவேன். I would say it's grace. அந்த கிருபையின்படி தேவன் கொடுக்க பண்ணினார். So according to the grace God gave me. தேவன் அதை பலியாக ஏற்றுக்கொண்டார். And God accepted it as an offering. தேவன் பலியாக அங்கீகரித்தார். He accepted it as an offering. அதனுடைய முடிவுதான் நான் இப்ப செழுமையில கொடுத்தது இல்ல. Not out of my flourishing. வறுமையில. Even in my என்னுடைய வறுமையில. Even in my poverty. ஒரு உண்மை சம்பவம் சொல்லுவேன். ஒரு முறை நான் வந்து பாஸ்டருக்கு தசமபாகம் கொடுத்தேன். Once I gave tithes to the pastor. அவரு கேட்டாரு, தாமஸ், he asked me, நீங்க கொடுக்கிற தசமபாகத்துக்கும் the tithes that you give, நான் கேள்விப்படுற காரியங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. It's different from what I hear. அங்க கொடுத்தாரு, தாமஸ் இவ்வளவு கொடுத்தாரு, எங்க ஊழியத்து இவ்வளவு கொடுத்தாரு, அதெல்லாம் நிறைய கேள்விப்படுறேன். ஆனா டைத் கம்மியா இருக்குன்னு. Tithes is less. நான் சொன்னேன், I said, டைத் கம்மி தான் பாஸ்டர். Tithes are less, pastor. எனக்கு வருமானம் இவ்வளவுதான். That's my earning. ஆனா yet ஆண்டவர் ஊழியர்களை எழுப்புறாரு. God raises up ஊழியர்களை எழுப்புறாரு. நான் என்ன செய்யட்டும்? What am I to do? அவனுக்கு கொடுக்க முடியல. I'm not able to. அதனால நான் ஒரு தப்ப துளிஞ்சா பண்ணிட்டேன் பாஸ்டர். So $3 வட்டிக்கு வாங்கி அந்த ஊழியக்காரருக்கு அனுப்புறேன்னு சொன்னேன். So I வட்டிக்கு வாங்கி அனுப்புறீங்களா? I bought it for credit. என்ன பண்ண சொல்றீங்க? அவர் ஊழியங்களை எழுப்புறாரு, அவன் பசியா கிடக்குறான், எனக்கு கொடுக்க காசு இல்ல, ஏன் வருமானத்தை செய்ய முடியல, ஊழியத்தை நான் எழுப்பிட்டேன், ஊழியக்காரனை அனுப்பிச்சிட்டேன், என்ன செய்யறது? Workers, what am I to do? அவர் என்ன மேலே கீழே பார்த்தாரு. He looked. இப்படி செய்யாதீங்க தம்பி. You should not do this. கர்த்தர் தருவார் பாஸ்டர். The Lord would grant. கர்த்தர் தருவார். I said the Lord. அவர் சொன்னார், நான் கொஞ்சம் பாரத்தை எடுத்துக்கிறேன். So I learned. ஆனா இனிமேல் உண்டாக்குற ஊழியங்கள் நீங்க செய்யணும். Whatever you ought to. Okay pastor, நீங்க செய்யுங்க. Okay pastor, you can do it. திரும்பவும் சபைகளை ஸ்தாபித்தார். Once again he established churches. அந்த வறுமை நிலைமையிலே நான் உதவி செய்தேன். So out of poverty. தேவன் நான் எங்கேயோ செய்தேன், கர்த்தர் என்னை எங்கேயோ ஆசீர்வதிச்சு மேலே கொண்டு வந்தார். I saw the seed elsewhere, but God blessed me and brought. நான் சொல்லுவேன், மேலே நம்முடைய காணிக்கை பலியாக மாறணும். Our offering, our காணிக்கை பலியா மாறணும். நிறைவில கொடுக்கிறது இல்ல, நிறைவில கொடுக்கிறது இல்ல, நம்ம நிறைய வச்சிட்டு கொடுக்கிறது இல்ல. Not out of credit or anything. நான் சொல்வேன், தரித்திரத்திலே கொடுத்தார்கள். So they gave out of deep poverty. இல்லாமையிலே கொடுத்தார்கள். Without nothing. தேவன் அதை ஆசீர்வதித்தார். And God blessed. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் யார் தெரியுமா? You know who is a true Christian? கொடுக்கிறவன். One who gives. நமக்கு ஒரு சுபாவம் இருக்கணும். We need a நீங்க உற்சாகமாய் கொடுத்து பாருங்கள். You give. கர்த்தர் அதின் மேல் பிரியமாய் இருக்கிறார். And the Lord would delight in you. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். I told you. பெரிய கம்யூனிஸ்ட் நாட்டுல அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெயில அடைச்சிட்டாங்க. Many children of God. பயங்கர கொடுமைப்படுத்துனாங்க. And they were persecuted. அவங்கள ஒரு நாள் கொடுமைப்படுத்துறதுக்கு அவங்க திட்டம் போட்டாங்க. என்ன தெரியுமா? இவங்களை பார்க்க வச்சே சாகடிக்கணும்னு நினைச்சாங்க. அதனால ஒரு நல்ல உணவை ஆயத்தம் பண்ணாங்க. ரொம்ப பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணாங்க. A great feast. பெரிய பெரிய தட்டுல வச்சாங்க. And they kept it in big plates. அவங்களை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. They brought them out of the jail. இன்னைக்கு உங்களுக்கு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணிருக்கு. Today we have prepared a feast. நீங்க நல்லா சாப்பிடுங்க. You can eat well. அப்படினு சொல்லிட்டு கையை கட்டிட்டானுங்க. And they bound their hands. கையை மட்டை வச்சு கட்டிட்டானுங்க. They bound their hands with locks. இப்ப சாப்பாடு எப்படி சாப்பிடுறது? How can they have the food? சாப்பாட பார்க்க தான் செய்யணும். They can சாப்பிடுறது எப்படி? How can they eat? மட்டை வச்சு கட்டிட்டானுங்க, ரெண்டு கையும் கட்டிட்டானுங்க. Their hands were tied with. ஆனா இந்த விசுவாசிகள் சந்தோஷமா வந்தாங்க. These believers came. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணாங்க. They went on praising God. எல்லாரும் பாடி கர்த்தருக்கு ஆண்டவரே இந்த ஆகாரத்துக்காக நன்றி. Lord, we thank thee for the food. ஆபீசர் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. And the people எல்லாரும் பாடி ஸ்தோத்திரம் பண்ணாங்க. They sang and praised God. சாப்பாடை எடுத்தான், எதிரில உள்ள வாயில ஊட்டினான். So he took the food and was able to feed the one before him. அவன் எடுத்தான், வாயில ஊட்டினான் and started feeding this person. அன்றைக்கு அந்த military officer நிறைய ரட்சிக்கப்பட்டான். That day that officer got. நம்மளா இருந்தா, if he would be there, உனக்கு வேணாம், you do not have food, எனக்கு வேணாம் போ, I too do not have food. Jesus.
உனக்கு எனக்கு ஒரு கண்ணு போனா உனக்கு ரெண்டு கண்ணு போட்டு போடு. If I lose one eye, it's better you lose both the eyes. ஆனா கர்த்தர் ஒரு பாடத்தை படிச்சார். The Lord taught them a lesson. உற்சாகமாய் கொடுங்க. Give it cheer. கடைசியாக Lastly, கீழ்ப்படியுங்கள், obey, ஒப்பு கொடுங்கள், surrender, கொடுங்கள், give. ரோமர் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். Romans 14. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன், இவைகளிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். இவைகளிலே ஊழியம் செய்கிறவன். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமாயிருக்கிறது. இதிலே ஒருவன், எதுல? புசிப்பிலே இல்ல, not in meat, குடிப்பிலேயும் இல்ல, not in drink. புசிப்பும் குடிப்பும் இல்லாவிட்டாலும் பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷத்திலே ஒருத்தன் ஊழியம் செய்றான். One can serve God through the joy of the Holy Ghost. அந்த ஊழியம் தேவனுக்கு பிரியமான ஊழியம். That ministry is அந்த ஊழியம் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம். That ministry is accepted by mankind. அப்போ தேவன் பிரியமா யார் மேல் இருக்கிறார்னா, பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷத்திலே ஊழியம் செய்றார். If one serves the Lord through the joy of the Holy Ghost, நானும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் நமக்குள்ள இருக்குன்னா நாம என்ன செய்யணும்? If we have the joy of the Holy Ghost, சொல்லுங்க, what are we to do? ஊழியம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. Serving God is not meat, அதுல ஊழியம் செய்யறது இல்ல. Not for that. வருமானத்துக்காக ஊழியம் செய்யறது இல்ல. Not for earning sexual. ஊழியம் செய்வதற்கு பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷம். You need the joy of the Holy Ghost in your heart. இந்த சந்தோஷம் உள்ள இருந்ததானா, if you have this joy, அவன் என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா, அந்த சந்தோஷத்துல போய் ஊழியம் செய்றான். So through the joy he would go. அதனால சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணா பாருங்க. Psalmist prayed. தயவு செய்து 51ஆம் சங்கீதம். Psalms 51. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. 51ஆம் சங்கீதம் தயவு செய்து 12ஆம் வசனம் வாசிங்க. உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு எனக்கு உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உம்முடைய வழியை அறிவிப்பேன். பாவிகள் உம்மிடத்திலே மனம் திரும்புவார்கள். எப்பொழுது? Uphold me with thy free spirit. உற்சாகமான ஆவி, ரட்சிப்பின் சந்தோஷம் என்னிடத்துல இருந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்குமானால், if the free spirit would hold me, நான் என்ன செய்வேன்? What would I do? பாதகருக்கு போய் உம்முடைய வழியை அறிவிப்பேன். I would go. பாவிகள் உம்மிடத்திலே மனம் திரும்புவார்கள். அப்ப பாவி மனம் திரும்புறதுக்கு என்ன வேணும்? If a sinner has got to be saved, what? உற்சாகமான ஆவி வேணும். A joyful spirit. இன்னைக்கு பாருங்க, உற்சாகம்னா காலையிலே கோயிலுக்கு வர்றதும் உற்சாகமா பைபிள் வாசிக்கிறது மாத்திரம் இல்ல. Not by reading the word of God. உற்சாகம் இருந்துமானா என்ன செய்வீங்க? What is cheerfulness? அடுத்தவங்களுக்கு சொல்லுவீங்க. You would teach others. அவன் என்னத்தை பார்க்கறான் பாருங்க. உதாரணம், நீங்க சோதனைக்கு பாருங்க. For example, நேற்றுக்கு ரட்சிக்கப்பட்டிருப்பான். He would have been saved yesterday. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துல போய் பிரதர் கோயிலுக்கு போன பிரதர், அவங்க பிரதங்க கேட்ட பிரதர், ஆள ரட்சித்துட்டார் பிரதர், அவன் சொல்ற குஷியிலேயே அடுத்தவன் வந்துருவான். So he would go and say, brother, I went to that church, I heard the வேற ஒண்ணுமே சொல்ல தெரியாதுங்க. He cannot say anything. அவன் அப்படி சந்தோஷம். So that's a joy. அந்திரேயா இயேசுவோட ராத்திரி தங்கி இருந்தான். காலையிலே வந்து, ஏய் தெரியுமா மேசியா பார்த்தேன் அதிலே வந்துட்டான் பேதுரு. So he went and said, I saw the Messiah. Likewise Peter also followed Jesus. விசுவாசிங்க பிடிஹெச் எம்டிஹெச் எல்லா ஹெச்சும் படிச்சு ஆதியம் வழிபடுத்தணும் சொன்னா, அவன் தலையாட்டிட்டு நீ சொல்ற ஒன்றும் புரியலடா, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். So even though we hold a meeting and take all the struggles, மனம் திரும்புறதுக்கு என்ன வேணும்னு கேட்டா, what is needed for the salvation of the sinner? உற்சாக ஆவி. We need a cheerful spirit. சொல்ற ஆவியிலேயே அவன் வந்து மனம் திரும்பிடுவான். The way we speak, he would be saved. அந்த உற்சாகம் நமக்கு இருக்கா? கடமைக்கு ஊழியம் whether we செய்யறோமா, have a பணத்துக்கு ஊழியம் செய்யறோமா, ஆவியில உற்சாகத்துல ஊழியம் செய்யறோமா, or whether we serve God through cheerfulness. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஆவி உற்சாகமா இருந்தா நம்முடைய பலவீனம் எல்லாம் வராதுங்க. No weakness would come. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நான் எல்லா பயத்தோட சொல்லுவேன். With all fear I tell you. நாள் ஆக ஆக என் சரீரம் ரொம்ப சொல்லுது, இந்த பார் நான் ரொம்ப
என்ன வேலை வாங்காத, நான் அவனை வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லு. As days go by, my body is rebelling against me. You cannot task me, says my body. நான் சொல்றேன், நீ வேலை செய்யதான் ஆவணும். சாகுற வரைக்கும் வேலை செய். You ought to work even up to my death. உங்களுக்கு 58லே கம்ப கொடுத்து போயிட்டு அனுப்பிச்சிட்டான். So 58 they give you a staff and send you home. எனக்கு ரிட்டர்ன் பண்ண தர மாட்டேன்றாங்க. But they are not able to give me any retirement. நீ கொடுத்தாலும் போக மாட்டேன். Even if you give me retirement, I would not go. நான் ஏன் ஊழியம் செய்றேன்? You know why I serve God? எனக்கு தெரியுங்க. I know. காலையில ராத்திரி லேட்டா படுத்து காலையில அதிகாலமே எழும்பி getting early up. அங்க இங்க ஏன் ஓடுறேன் தெரியுமா? Why should I run here and there? பணத்துக்கு இல்ல. Not for money. என்னோட உள்ளத்துல இருக்கிற உற்சாகம். Because it is because of the cheerfulness that is there. 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட even if you give me என்னால ஊழியம் செய்ய முடியாது, என் உடம்பு அப்படி இருக்கு. I cannot do anything because my body is so. என்னோட பலவீனத்தெல்லாம் மீறி போய் நிக்கிறேனே கேட்டீங்கன்னா என் உள்ளத்துல உள்ள உற்சாகம் தான் என்னை அங்கே இங்கே ஓட பண்ணுது. It is a cheerfulness that is overtaking all the infirmities of my body. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நான் 3 பிரசங்கம் பண்ணிட்டா அவ்வளவுதான், யார் என்ன மிதிப்பா யார் பிடிப்பான்னு இருக்கு உடம்பு. If I make 3 messages I know பண்ணிட்டே இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அதனால தான் பாருங்க பாவிகள் திரும்புறாங்க. That's why sinners நான் பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ ஊழியம்னா பாவிகள் திரும்ப மாட்டாங்க. Not for money or for wealth. If we serve, காரணம் என்ன தெரியுமா? உள்ளத்துல உற்சாகம். Because of the cheerfulness. உங்க உள்ளத்துல உற்சாகம் இருந்தா நீங்க பாவிகளை கொண்டு வருவீங்க. You would bring sinners. நான் சொல்ல அருமையானவர்களே, நீங்க வரும்போது நேற்றைக்கு 50 ரூபாய் தக்காளி கிலோ. Yesterday tomatoes were 50 rupees. நீங்க வரும்போது 10 ரூபாய் தக்காளி கிலோ. So when you come, it is 10 rupees a kilo. எத்தனை பேர் மெசேஜ் அடிச்சிருப்பீங்க? How many of you would go and purchase it? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எத்தனை பேர் மெசேஜ் அடிச்சிருப்பீங்க? ஏய் தக்காளி 10 ரூபாய், தக்காளி 10 ரூபாய். எங்க உட்கார்ந்து அடிப்பீங்களோ, எங்க உட்கார்ந்து அடிப்பீங்க? You would have sent messages to friends. 50 ரூபாய் தக்காளி எவ்வளவு கிடைக்குது? The tomatoes for 50 10 ரூபாய் கிடைக்குது. 10. ஒரு சர்வீஸ் முடியறக்குள்ள ஆயிர போது உடனே போய் வாங்கிடுடி, எனக்கும் சேர்த்து வாங்கி வைடி. தெரியாம கோயிலுக்கு போக இருக்கு, அடிச்சு மெசேஜ் அடிச்சு தக்காளி 10 ரூபாய், தக்காளி 10 ரூபாய், தக்காளி 10 ரூபாய். Tomatoes are sold for 10. Likewise, you send the SMS elsewhere. 10 ரூபாய் தக்காளிக்கு மெசேஜ் அடிக்கிறீங்க. இலவசமா கிடைக்கிற ரத்தத்தை என்னைக்கு அடிச்சு பாத்துறீங்களா மெசேஜ்? So whether you are sending SMS for free salvation, have you நண்பர்களுக்கு சொல்லி இருக்கீங்களா? உங்க சொந்த வீட்டாருக்கு நீங்க சொல்லி இருக்கீங்களா? Have you spoken to your household? சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? No, never. உற்சாகம் இல்ல. Because there isn't any cheerfulness. உற்சாகம் இல்ல. There isn't any cheerfulness. உற்சாகம் இருக்குமானா ஊழியம் செய்வீர்கள். If you have cheerfulness in you, you'd serve God. நான் 25 வருஷம் விசுவாசி, பாஸ்டர் எனக்கு ஸ்டேஜ்லயே ஏத்தல இன்னும். Believers say I am a believer. ஸ்டேஜ்ல ஏறி ஊழியம் செய்றது இல்ல ஊழியம். It's not that you should come to the stage. இது no stage ministry. It's not a stage ministry. இது no church ministry. It's not a church ministry. ஆண்டவருக்கு யாருக்கு பாவிகள் இருக்காங்க ஐயா. So God needs sinners. அவங்க ரட்சிப்புகளை கொண்டு வாங்க ஐயா. You ought to bring them to salvation. உற்சாகம் இருந்தா பாவியை கொண்டு வரேன். If you have the cheerfulness, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஒரு ஆப்பிரிக்க காட்டுல ஒரு மிஷனரி போனாராம். The African jungle, a missionary went. ஜனங்களே இல்லாத மாதிரி இருக்கு, பயங்கர காடு, ரோட் இல்ல, எங்கேயுமே பயங்கர இடத்துக்கு கூட்டி போனான். No roads anywhere. அவர் போய் ஒரு சின்ன ஒரு உடைஞ்ச சேர்ல உட்கார வச்சான். They made him sit in a broken chair. எங்க பார்த்தால் காட்டு வாசிகள். And there forest people. அவர் நினைச்சார் அந்த காட்டுக்குள்ள வந்துட்டமே. Lo, I come to the forest. உங்க சின்ன பையன் வந்தானா? A small lad came. சார் ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா சார்? Sir, would you like to have a drink? அவர் நினைச்சார் இந்த காட்டுல என்னடா கிடைக்க போகுது? He said, what can I get in this forest? இந்த வனாது என்ன கிடைக்க போகுது? What can I get in this wilderness? என்ன சாப்பிடுறீங்களா சார்? என்னப்பா இருக்குன்னு கேட்டாராம். சார், you want Coca-Cola? Do you need Coca-Cola? Coca-Cola வேணுமா சார்? Do you need Coke? அந்த மனுஷன் அப்படியே மானம் உடைஞ்சு, this man was broken in heart. தம்பி, இந்த காட்டுல Coca-Cola கிடைக்கும். You can get Coca-Cola in this. பட் உனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் கிடைக்குமான்னு கேட்டாரா? But whether you can get அது என்ன சார் புதுசா ஒரு ட்ரிங்க் சொல்றீங்க, அது என்ன வேலை சார், சீப்பா காஸ்ட்லியான்னு கேட்டானா? Whether it is cheap or costly, the boy never. அந்த மனுஷன் அழுதார். This servant of God wept. ஆள் நடமாட்டம் இல்லாத, ரோடு இல்லாத ஒரு Coca-Cola அங்க விக்கிறான். ஆனா அவனுக்கு என்ன தெரியாதுன்னா இயேசு தெரியாது. He never knew Jesus. இயேசுவின் ரத்தம் தெரியாது. He never knew about the blood of Jesus.
இந்திரா காந்தி செத்து 2 மணி நேரத்துக்குள்ளே உலகமெல்லாம் தெரியும் இந்திரா செத்து போயிட்டாங்க. 2 hours after Indira Gandhi's 2000 வருஷமா அவன் பக்கத்து வீட்டுக்கு தெரியாது உனக்காக இயேசு மரிச்சார். But for 2 years உன் நண்பனுக்கு தெரியாது இயேசு மரிச்சார்னு. Your friends don't know that Jesus died. உன் ஃப்ரெண்டுக்கு தெரியாது இயேசு உனக்காக மரித்தார். And your friend does not know that Jesus died for you. எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கீங்க? இதுக்கு என்ன வேணும்யா? இதுக்கு படிப்பு இல்ல, இதுக்கு மைக் இல்ல, இதுக்கு பாஸ்டர் தேவை இல்ல, யாருமே தேவை இல்ல. உற்சாகம் என்னுடைய வாழ்க்கையில வருமானால், so if cheerfulness comes in your life, நான் உழைப்பேன், I would இயேசுவுக்காக ஊழியம் செய்வேன், I would serve Jesus. அருமையான பாஸ்டர் தேவதாஸ் ஐயா அவர்கள், வருகன் தூதன் ஆசிரியர் தேவதாசன் ஐயா அவர்கள் பாஸ்டர் தேவதாஸ் 80வது வயதில் இங்கே வந்திருந்தார். When he was 80 years he came here. நானே கேட்டேன், ஐயா 80 வயசாச்சு. Said you're 80. அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். He told me an incident. அவர் சொன்னார், ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே எனக்கு வயசு 80 ஆச்சு. He told the Lord that இனிமே எனக்கு அங்கங்க எல்லாம் போய் ஊழியம் செய்ய முடியாது. I cannot go here and there. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். I become very நான் ரொம்ப ஊழியம் செய்துட்டேன். இனிமே நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஒரு 20,000 வருகன் தூதன் பத்திரிகை அனுப்புறேன். இத வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சிட்டு உட்கார்ந்துக்கிறேன். So I would stay home. ஆண்டவர் பதிலே சொல்லலையா. The Lord never ever. ஒரு வாரம் பொறுத்து அங்க நாகர்கோயில் பக்கத்துல மணிமண்டபம் மணிக்கூண்டல் ஒன்று இருக்கு. அந்த மணிக்கூண்டல அவர் அந்த பக்கம் எதுக்கோ போனாரு. ஒரே திரள் கூட்டமான மக்கள். A great gathering was gathered there. இவ்வளவு கூட்டம் கூடுகிற எட்டி பார்த்தாராம். He looked at the gathering. என்ன நடந்தது தெரியுமா? What happened? ஒரு ஒத்த மாட்டு வண்டி நிறைய லோட ஏத்திக்கிட்டு வண்டி இழுத்துட்டு வந்துச்சு. So a single ox. அதுக்கு மேல அதுக்கு லோடு இழுக்க முடியல. அதுக்கு என்ன நடந்ததோ தெரியல. அது பாரத்தோட விழுந்துருச்சு. So it fell with all the burden. அதுக்கு மூக்குல வாயிலையும் அப்படியே நொற கொட்டுது. அப்படி வெளியே வருது. The foam came. இந்த ஐயா அவன் போய் எட்டி பார்த்தாராம். என்னடா கூட்டம்னு பார்த்தா மாடு அப்படியே தவிச்சு சாக போகுது. The ox is about to die. அப்போ அவனோட கண்ணு 2 திறந்துச்சான். And the eyes opened. அந்த கண்ணுல இருந்து அந்த மாடு பேசுற மாதிரி இருந்துச்சான். It appeared as if என்ன சொல்றான் தெரியுமா? தேவதாஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் செத்துருவேன். I would die. நான் இறந்து போயிருவேன். ஆனா சந்தோஷமா சாகுறேன். ஏன் தெரியுமா? You know why? அவன் அடிச்சிட்டு கிடக்குறான். எலும்பு மாட்டை அடி அடிக்கிறான். எலும்புன்னு. The master is hitting the cow. நான் அடி வாங்கினாலும் உத வாங்கினாலும் என்னால முடியாட்டாலும் நான் இப்ப கண்ணை மூடிடுவேன். எப்படி மூடுவேன் தெரியுமா? சந்தோஷமா கடைசி வரைக்கும் எதமா என்ன உதைச்சாலும் நேசிச்சாலும் வச்சிருந்தாலும் என்ன பண்ணாலும் என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் ஊழியம் செய்தேன் அப்படின்னு எனக்கு சந்தோஷமா கண்ணை மூடிடுவேன்னு சொல்லிச்சான். So joyfully would I close my eyes. அவ்வளவுதான். இந்த மனுஷன் அங்கிருந்து வந்தார். This man came back. ஆண்டவரே, said Lord, ஒரு நாள் நான் ஓய்வு எடுக்க மாட்டேன். Not a single day would I. சாகர வரைக்கும் உம்முடைய ஊழியத்தை செய்வேன். Even to the day of my death I will serve. எப்படியாயிலும் சிலரை நான் கர்த்தருக்குள்ள கொண்டு வா. Somehow you have to give me. கர்த்தர் அவருக்கு 100 வருஷத்தை கொடுத்தார். God granted him 100 years. 100 years அவர் முடித்து அது வரைக்கும் ஊழியம் செய்தார். So up to the age of 100 he served God. நமக்கு எதுக்கு ஆயுசு வேணும்? So we need a long. வீடு கட்டறக்கா, நிலம் வாங்குறக்கா, whether to build a house or to buy a land. ஊழியம் செய்வதற்கு, to serve God. ஆண்டவரே, Lord, எனக்கு உற்சாகத்தை தாரும் சுவாமி. For my child, நான் சாகிறதுக்கு முன்னதாக, before my death, ஒரு சிலரை ஆகிலும் at least a certain few, நான் ஊழித்து எடுக்கணும். I would bring them to serve. புசிக்க கிடைக்குதோ இல்லையோ, whether I குடிக்க கிடைக்குதோ இல்லையோ, whether I receive எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை, the joy of the Holy Ghost that is உம்முடைய ஊழியத்தை நான் செய்வேன் சொன்னா, I would serve. அவன் பிரியமாய் இருக்கிறார். He would delight in you. Hallelujah. Hallelujah. நான் சொல்வேன், கீழ்ப்படியுங்கள். I would say obey. ஒப்பு கொடுங்கள். Surrender. தேவனுக்கு உற்சாகமாய் கொடுங்கள். Give cheerfully to God. உற்சாகமாய் ஊழியம் செய்யுங்கள். Cheerfully serve God. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பார். And the Lord would delight in you. மோசே சொன்னது போல சொல்லுங்கள். Even as Moses said, உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. Let thy delight be in us. உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. Let thy delight be in us. எல்லாரும் எழும்பி நிற்போம். Let's all stand up. கர்த்தரை பார்த்து சொல்லுவோம். Let us look unto the Lord. உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. Lord, let thy delight be on us. Hallelujah. Hallelujah. என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் என் பசத்தோ, என் பிரியமே ரூபவதி என
அழைத்திடும் என்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே இயேசுவே ஆத்மநேசரே என் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களின் சிறந்தோ ஒரு முறை பாடுவோமா என் பேரே அமேரோ பவதி என அழைத்திடும் இன்ப சத்தம் என் பேரே அமேரோ ஹல்லேலூயா என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே இயேசுவே ஆத்மநேசரே ரோஜாவோ லீலி புஷ்பமுமாய் பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ ஒரு சின்ன ஜெபம் எல்லாரும் பண்ணுவோமா? ஆண்டவரே உம்முடைய பிரியம் என் மேல் இருப்பதா. Let that delight be on us, O Lord. சொல்லுங்க ஆண்டவரே சொல்லுங்க. Look unto the Lord and tell உம்முடைய பிரியம் என் மேல் இருப்பதா. Let that delight be on us, O Lord. வாய் ஜெபிங்க ஆண்டவரே ஜெபிங்க. Pray unto the Lord. உம்முடைய பிரிய கபபல Lord, let that delight be on us. உரபா ஷகபாகுரியா. இவர் என்னுடைய நேசகுமாரன். He is my beloved இவரிலே son, நான் பிரியமாய் இருக்கிறேன். in whom I am well pleased. நம்முடைய சபையிலே தேவன் பிரியமாய் இருக்கட்டும். Let God நம்முடைய delight in குடும்பத்திலே தேவன் பிரியமாய் us. இருக்கட்டும். Let God delight in our நம்முடைய family. ஊழியத்திலே தேவன் பிரியமாய் இருக்கட்டும். Let God delight in our ministry. என் பிரியமே என்று அழைக்கட்டும். Let him say, my என் beloved, பிரியமே நீ பூர்ண ரூபவதி. my beloved, thou art உன்னிலே பழுது undefiled. ஒன்றுமே இல்லை. There isn't any blemish in thee. ஆண்டவரே உம்முடைய பிரியன் மேல் இருப்பதாக. Lord, let thy delight be on எங்கள் us. தலையின் மேல் இருப்பதாக. Let it be on my head. என்ன ஆசீர்வாதம் இருக்கிறதோ இல்லையோ ஆண்டவரே Whether there be any உம்முடைய blessing or not. பிரியம் எங்கள் மேல் Lord, இருப்பதாக. let thy delight be உம்முடைய on us. பிரியம் எங்கள் மேல் Let இருப்பதாக. thy delight be on us. ஆண்டவரே Lord, இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேல் உம்முடைய பிரியம் இருப்பதாக. let thy delight be on தூர தேசங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் மேல் உம்முடைய பிரியம் இருப்பதாக. those who hear us from afar. இந்த Let thy செய்தியை delight be on தொடர்ந்து them. கேட்க போகிற ஒவ்வொருவர் மேல் கர்த்தருடைய பிரியம் இருப்பதாக. Let thy delight be on all those who hear this message. உம்மை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம், உம்மை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம், Let nothing that would pain you. வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை சோதித்து பார்த்து Let us examine whether we have such. என்னுடைய வழியை சீர்படுத்துவீராக. Lord, correct என்னுடைய our வழியை path. சீர்படுத்துவீராக. Correct our path, O Lord. என்னுடைய வழி எல்லாம் உமக்கு பிரியமாய் Lord, let இருப்பதாக. my path be உம்முடைய pleasing. நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். Glorify thy name. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify thy name, O Lord. பிரியமானவர்களுக்குள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் நாங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, ஊழியத்திலே நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய். Help us to receive the blessing of thy delight, O Lord.
எங்கள் படுக்கையிலே நாங்கள் சமாதானமாய் இளைப்பாரி that we may rest முடிவிலே நாங்கள் எழும்ப தகுதி உள்ளவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்படும். பவுல் சொன்னது போல எப்படியாயிலும் உயிரோடு எழும்ப தகுதி உள்ளவர்களாய் இருக்கும். somehow that I may rise up alive. உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. Let the delight be on us. ஆசீர்வதியும், bless us, பாதுகாத்துக் கொள்ளும். protect us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus my Father. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும், சமாதானமும், பாதுகாப்பும், வழி நடத்தலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் இருப்பதாக.